தோழர்களே, நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு சிறைத்துறையின் அவலங்கள். குறிப்பாக மத்திய சிறைச்சாலை புழல் 2 சிறையினுடைய அதனுடைய அவலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே புழலில் 3 சிறைகள் இருக்குது. புழல் ஒன்றுன்றது வெறும் தண்டனை சிறைவாசிகள் இருக்கக்கூடியது அதிகமாக. புழல் 2ன்றது வெறும் விசாரணை சிறைவாசிகள் மட்டுமே இருக்கக்கூடியது. அது தமிழ்நாட்டில் இது ஒரு சிறை மட்டும்தான், ஒரு மத்திய சிறை விசாரணை சிறைவாசிகளை வச்சு மட்டுமே இயங்குது. இதுவே ஒரு தார்மீகமாகவும் ஒரு சட்ட ரீதியாகவும் எதிரானது. இதுவே ஒரு தவறானது. வெறும் விசாரணை சிறைவாசிகளை வச்சு மட்டும் இயக்கக்கூடியது மிக மிக தவறானது. அதனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கி மிக மோசமான ஒரு அவலத்தில் அந்த மத்திய சிறைச்சாலை புழல் 2 இருக்குது. அதனுடைய இது எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடக்கத்திலேருந்தே பிரச்சனை. நாங்கள் சிறைப்பட்டு இப்போ போனோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சிறைப்பட்டு 4 மாதம் உள்ளே இருந்து வந்தோம். ஒரு சாதாரண வாரண்ட் ரீகால் பிரச்சனை தான் அது. அப்போ அது உள்ளே போகிறோம். முதல்ல அங்கே இருக்கிற அட்மிஷன் எடுக்கிறவங்களுக்கு முதல்ல நாங்கள் பொடா சட்டத்தில் இருக்கிறோம். பொடா சட்டத்தில் வழக்கு பழைய வழக்கு. பொடா சட்டம்னா என்னென்ன யாருக்கும் தெரியல. அன்றைக்கி அதிகாரிகள் ஒரு சில அதிகாரிகள் மட்டும்தான் இருந்தாங்க, வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. லீவில் இருந்தாங்க எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே நுழைந்த பிறகு சோதனையிலேருந்தே பிரச்சனை வந்தது. பொதுவாக பொலிட்டிக்கல் பிரச்சனை அரசியல் சிறைவாசிகள் என்பவர்களை கொஞ்சம் இதுவாக சோதிப்பாங்க. சோதனை போடுவதுக்குள்ள எல்லாம் சோதிப்பாங்க. ஆனால் சோதனை போடுவதில் ஒரு இது இருக்கும், ஒரு நாகரிகமாக சோதிப்பாங்க. ஆனால் அன்றைக்கி மிக மோசமான பிரச்சனை. எல்லாத்தையும் அவுத்து நிர்வாணமாக இருக்கணுன்ற அளவுக்கு அந்த சோதனை போடுற அந்த வார்டு சொல்கிறார். அது பயங்கர தகராறாகுது. என்னை அழைத்துட்டு வந்த எஸ்கார்டே அவங்ககிட்ட சண்டை போடுறாங்க. நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீ இப்போ உன் வேலையை பார், நீ யார் அப்படின்ட்டு மிக மோசமாக செய்யக்கூடிய ஒரு பிரச்சனையை அங்கே பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் அப்புறம் சொல்கிறோம், எவ்வளோ இதுவாக சொல்கிறோம், கேட்க மாட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து போனோன்னா நிறைய மாற்றிருக்காங்க. முன்னெல்லாம் எப்படின்னா, இதை அட்மிஷன் போட்டு இந்த இது உள்ளே நுழைஞ்ச உடனேயே உங்களுக்கு உங்களை எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போவாங்க. கையில் ஒரு தட்டு, கோவலை, பெட்ஷீட்டு இதெல்லாம் கொடுத்து உங்களை எந்த பிளாக்குக்கு அனுப்பணுமோ அனுப்புவாங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் நான் 4 சிறையில் இருந்திருக்கிறேன். அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு 80s நக்சலைட்டுகள் செல் இருந்தது. அங்கே தான் எடுத்துகிட்டு போய் போடுவாங்க அப்போல்லாம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பிளாக்குன்னு வந்தது. சேலத்தில் ஏற்கனவே மென்டல் செல்லை செக்யூரிட்டி பிளாக்காக ஆக்கிட்டாங்க. மற்ற இடங்கள்லாம் ஏற்கனவே செல்லுகளாக இருந்தால் இந்த நக்சலைட் செல்லுகள் அப்படின்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் செக்யூரிட்டி பிளாக்காக மாற்றிட்டாங்க. அப்படியே புதிய புழல் சிறையில் மட்டும்தான் 1, 2 புதிய செக்யூரிட்டி பிளாக்கை கட்டினாங்க. அப்போ இப்போ எங்களை கூட்டின்னு போனோன்னா முதல்ல ஒரு அட்மிஷன் சொல்லிட்டு முதல்ல அதாவது விவரங்கள் நம்மளை பற்றி ஒவ்வொரு விவரங்களை பற்றி பதிவு பண்ணக்கூடிய இதுக்கு தான் இப்போ கொண்டு போகிறாங்க. இப்போல்லாம் அது ஒரு இது பண்ணியிருக்காங்க, மாற்றிருக்காங்க முறையை. அதில் எல்லா பதிவும் உங்களை ஆதார் கார்டிலேருந்து உங்களுடைய கைரேகை, உங்களோட டீட்டெயில்ஸ் முழுக்க அதில் பதிவு செய்யப்படுது. பதிவு செய்யப்பட்டு முன்னே எப்படி முன்னே நாம் ரிமாண்ட் பிரிசனர் இல்லை கன்விக்ட்னா அதுக்கு ஒரு நம்பரை கொடுப்பாங்க, அவ்வளோதான். இப்போ அப்படி இல்லை. பிஐடி நம்பர்னு ஒரு நம்பரை கொடுக்குறாங்க. இந்த பிஐடி நம்பர் நிரந்தரமானது. நீங்கள் எந்த சிறைக்கு போனாலும் இந்த நம்பரை தான் இனிமேல் பயன்படுத்த வேண்டியிருக்கும். இதுதான் அதனுடைய முக்கியமான அம்சம். இந்த பிஐடி நம்பர் வச்சு தான் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அவங்க அது பண்ணிகிட்ருக்கும்போது திடீர்னு ஒருத்தவங்க ஓடி இருந்தாங்க. 2 பேர் அன்யூனிஃபார்மில் இருந்தாங்க. அவன் ஒன்று என்ன கேட்டில் ஒரே தகராறா, என்ன ஒரே சத்தம், யார் இது பண்ணுது அப்படின்ட்டு நாங்கள் 2 பேர், நானும் பழனியும் விவரங்கள் கேட்டுட்டு இருந்தோம். அப்போ விநாயகம் உட்காந்துருந்தார். விநாயகத்துக்கிட்ட அதை கேட்டிருக்கிறாங்க. விநாயகம் ஏதோ சொல்லியிருக்கிறான்னு போயிருக்கிறாங்க. அப்புறம் மற்ற இவங்ககிட்ட விசாரித்தா இவங்க தான் ஸ்ட்ராங் டீமு,
இவங்க தான் வந்து சிறையே வந்து இது பண்ணுறாங்க, சிறையே இவங்க தான் நடத்துகிறாங்க, இவங்க தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட வந்து எப்படின்னா லட்டி இல்லை, லட்டிக்கு வந்து பிளாஸ்டிக் பேட்டர்ன்னு சொல்லி பிளாஸ்டிக் பைப்பு வந்து நீட்டாக வந்து இருக்குது. அதில் அடித்தா வாராக வந்து இதுவாகும். அதை வச்சுட்டு தான் வந்து அவங்க எல்லோரையும் கட்டுப்படுத்துகிறாங்க, அடிப்பாங்க அப்படின்னு அங்கேருந்து சிறைவாசிங்க சொன்னாங்க. அப்போ அவங்களாம் வந்து அட்மிஷன் வந்திருந்தவங்க. அப்போ எங்களை எடுத்துன்னு போயிட்டு, நான் ஏற்கனவே வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா எங்கே இருந்தீங்க, செக்யூரிட்டி பிளாக்கில் இருந்தான்னு சொன்னோம். அப்போயும் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, எங்களை இவங்களோட போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அனுப்பிவிட்டு எடுத்துகிட்டு ஒரு 7:30 8 மணி இருக்கும். எடுத்துகிட்டு போயிட்டு 1ஆம் பிளாக்குன்னு ஒரு பிளாக்கு, அதில் ஒரு 1வது செல்லுன்ட்டு, அது கிட்டத்தட்ட ஹால் மாதிரி இருக்குது, அதில் போட்டாங்க. அதில் ஏற்கனவே 5-6 பேர் இருந்தாங்க. நாங்கள் போனோம். போன பிறகு அங்கே லெட்டின் மிக மோசமாக இருந்தது. தண்ணி கூட எப்போ வச்சுருந்தாங்கன்னு தெரில, ரொம்ப மோசமாக இருந்தது. உடனே நாங்கள் வந்து போகும்போதே வந்து பிளாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சத்தம் போட்டு இது போல் வந்து எங்களுக்கு வந்து தட்டு கோவலை பெட்ஷீட்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் கேட்குறோம். பொட்டாக்கு வந்து கார்பெட்டு கூட உண்டு, அது வந்து கொடுக்கணும். ஆனால் எந்த டிடென்ஷன் ஆக்ட்டுக்கும் வந்து கார்பெட்டு கொடுக்கணும். குண்டாஸ் உட்பட எல்லாத்துக்குமே வந்து கீழே போட கார்பெட்டுன்ற பிளாங்கெட்ஸ் கீழே போடுறது, தரை விரிப்பான், அது வந்து தரணும். ஆனால் இவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, நீங்கள் போங்க வாங்கி தரேன்றாங்க. அதுக்கப்புறம் தட்டு கோவில் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஆர்டர்லி பசங்க தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க. நல்ல மழை வேறு. அப்போ ஒரு வார்டர் இருக்கிறார், ஒரே ஒரு வார்டரு, மிகப்பெரிய பிளாக் அது. அந்த பிளாக்கில் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து அப்படியே லைட்டாக சோர்வில் வந்து தூங்கிட்டோம். நாங்கள் ஒரு பேண்ட்டு சட்டை போட்டதோடு சரி, வாரண்ட் ரீகால் பண்ணுறதுக்கு போய் உக்காந்தோம். சரி சாயங்காலம் விட்ருவாங்கன்னு போய் உக்காந்தோம், எந்த ஏற்பாடும் இல்லாமல் போனோம். அப்போ வெறும் இதோடு தான் அப்படியே படுத்து தோழர்களை ரிமாண்ட் பண்ணுறதுன்னு ஒரு டவலும் ஒரு இது மட்டும் லுங்கி மட்டும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்போ அது வந்து நான் படுத்து அப்படி லைட்டாக கண்ணு மூச்சு பார்த்தா அந்த பிளாக்கே ஃபுல்லாகிட்டுக்குது. எல்லாம் வழி கூட இல்லாமல் அங்கங்கே குறுக்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுத்துக்கிட்டு சும்மா ஒரு 75 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க. என்னடா இது அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு அப்புறம் வந்து இது பண்ணி சரி காலையில் வந்து ஜெயிலர் வருவாங்க, ஜெயிலர்கிட்ட பேசிங்கன்னு சொன்னாங்க. சரி என்ன ஜெயிலர் வருவாங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அதை வந்து போனார், அவர் தான் ஜெயிலர் அப்படின்னாங்க. பொதுவாக என்ன ஆகுன்னா, காலையில் அட்மிஷன் வந்து போட்டாங்களே, காலையில் அட்மிஷன் யார் ஆனாங்க ஜெயிலருக்கு வந்து பார்த்துட்டு ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சுட்டு போகிறது வழக்கம். வரிசையாக நிற்க வச்சு எங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க அதிகாரிங்க வந்தாங்க, அது பார்த்தாங்க, ஏதோ பேசுனாங்க, அவங்களுக்குள்ளே போயிட்டாங்க. நான் இப்போ தான் நான் ஜெயிலர் போனார் அப்படின்னு சொன்னேன். சரி என்னடா இது அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராங் டீமை சேர்ந்தவங்களாம் வந்து ஒவ்வொருத்தரையாக விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அவங்க தான் வந்து கஞ்சா கேஸ்லாம் தனியாக உட்காரு அப்படின்னு உட்காந்தாங்க. அவங்க தான் 60% மேலே அந்த அட்மிஷனில் 60% மேலே கஞ்சா கேஸ்காரங்க தான் இருக்கிறாங்க. அப்போ இது வந்து அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷனுக்கு கொண்டு போகிறாங்க. வெரிஃபிகேஷனுக்கு கொண்டு போகும்போது வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு வாய்தா வந்துடுது. எங்களுக்கு டெய்லி வாய்தா போட்டு, அதனால தான் பிரச்சனையே. இந்த பிரச்சனையை 317 ஏற்றுக்காமல் நாங்கள் ரிமாண்ட் ஆனது தான் பிரச்சனையே. டெய்லி வாய்தா. அப்போ டெய்லி வாய்தாவில் நாங்கள் வந்து வாய்தாக்கு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே கிளம்புனா அங்கே போனால் அங்கே ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எதுவும் வந்து அனுமதிக்க மாட்டேன்றாங்க. எஸ்கார்டு இதுவாகுது, பிரச்சனை ஆகுது. சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அன்றைக்கே மறுநாள்னு தெரில, நாங்கள் வந்து சத்தம் போடுறோம். அன்றைக்கி வந்துடுறோம். அன்றைக்கி வந்துட்டு இங்கே வந்து திருப்பி இங்கே வந்து வெரிஃபிகேஷன் ஜெயிலர்கிட்ட வரும்போது ஜெயிலர்கிட்ட கேட்குறோம், சார் இது போல் இது வந்து நாங்கள் வந்து அரசியல் சிறைவாசியும் இப்போ பொட்டா வழக்கில் வந்துருக்குறோம், எதுவுமே தட்டுக்கோலை எதுவுமே தரலை, பெட்ஷீட்டு தரலன்னு. இல்லை நீங்கள் வந்து மனுவில் வாங்கிக்கோங்க, மனுவில் வந்து உங்கள் வீட்டிலேருந்து வரவங்ககிட்ட சொல்லி வாங்கிக்கோங்க. அப்போ நான் சொன்னேன், சார் நான் வந்து இது 5வது தடவை, 35 வருஷமாக நான் சிறைக்கு வந்து போயின்னு இருக்கிறேன். சிறையில் வந்தோன்னே இது வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அட்மிஷன் ஆனோடனே
தட்டு கோலை பெட்ஷீட் தருவாங்க. அதை தான் நான் கேட்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே ஒரு பக்கத்தில் இருக்கிற ஆட்லையை பார்த்து, ஆட்லினா யாருன்னா அவங்களும் சிறைவாசி, அவங்களும் விசாரணை சிறைவாசி. அப்போ அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்னு தெரில. அதுக்கப்புறம் கண்டுக்கலாமல் பிரச்சனையாகுது. திருப்பியும் வந்து நாங்கள் கேட்குறோம். எடுத்துன்னு போய் அடுத்த செல்லில் போடுறாங்க எல்லாரையும். முதல் நாள் வந்தவங்க எல்லாரையும். அதுவும் இன்னும் மோசமாக இருக்குது. அப்போ திருப்பியும் வந்து பயங்கர சத்தம் போடுறோம். பிரச்சனையாகின்னு இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து தான் வந்து பிரித்து விடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, அன்றைக்கி மறுநாள் வந்து காலையில் கோர்ட்டு, அன்றைக்கி கோர்ட்டுக்கு வரும்போது தான் அன்றைக்கி தான் அடிஷ்னலில் வந்து பார்க்கணும். அடிஷ்னல் இன்சார்ஜ், அடிஷ்னல் தான் வந்து அப்போ இன்சார்ஜாக இருக்காது, சூப்பரண்ட்டு கிடையாது. 6 மாதமாக சூப்பரண்ட் இல்லாமல் தான் சிறை ஓடுது. முன்ன பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ ஏடிஜிபி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாரு. ஏடிஜிபி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு டைரெக்டாக அந்த ஸ்ட்ராங் டீம் மூலமாக ஜெயிலை இயக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடிஷ்னல்கிட்ட பேசினா கூட நான் எதுவும் முடிவு பண்ண முடியாது, நீங்கள் ஏற்கனவே வந்து அந்த இவங்க மற்றவங்களாம் 5-10ன்னு சொல்கிறாங்க. 5-10 எப்படின்னு 5ஆம் பிளாக்கில் 10வது செல்லு வந்து போங்க, முதியோர் செல்லு, அங்கே நீங்கள் போங்க, ஓரளவு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அவரும் சொல்கிறார். என்ன சார், நாங்கள் ஏற்கனவே இதில் இருந்தோம், இவ்வளோ மோசமாக இருக்குது 1வது பிளாக்கு அப்படி இப்படின்னு சொன்னோன்னா, அதெல்லாம் வந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துங்க அப்படின்னு சொன்னார். எதனா இருந்தால் சொல்லுங்கள், காலையில் ரவுண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நாங்கள் வந்து டைம் ஆயிடுச்சின்னு சொல்லி நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு வந்துட்டோம். அதே போல் மாத்திரை வந்து அனுமதிக்கலை. அவங்க வெளியிலேருந்து வரக்கூடிய மாத்திரையை அவங்க அனுமதிக்கலை. எஸ்கார்டு வந்து கொடுத்தாங்க. எஸ்கார்டு வந்து கொடுத்த மாணிக்க ப்ரிஸ்கிரிப்ஷன், எஸ்கார்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க. ஆனால் அவன் எஸ்கார்டு வந்து கொடுக்காமல் போயிட்டான் கேட்டில். அப்போ இங்கே நாங்கள் சத்தம் போடுறோம் கோர்ட்டில் வந்து ஜட்ஜிக்கிட்ட சத்தம் போட்டு, அதாவது மாத்திரையை அனுமதிக்க மாட்டுறாங்க. இங்கே மாத்திரையே சரியில்லை, அதிக இது உள்ள மாத்திரை இல்லை. சுகருக்கு வந்து நான் வந்து போட்டாகணும். சுகரு, சைனஸு சீரியஸ் பிரச்சனை, அல்சர் கூட வந்து ஒமிஸ் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், இது போல் வந்து சொல்கிறோம். பிரச்சனை வந்து சத்தம் போடுறோம். சத்தம் போட்டோன்னா நீங்கள் வந்து வக்கீல்கிட்ட பேசுங்க, அது பண்ணுங்க. உடனே எஸ்கார்டை கூப்பிட்டு கோர்ட்லேருந்து அப்புறப்படுத்துகிறாங்க. அப்புறம் இவங்களை ஏன் கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லி, எங்களை இனிமேல் கூப்பிட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்டு கூப்பிட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ கோர்ட்லேயே வந்து வாய்தா போடுறாங்க. அதுக்கப்புறம் அப்போ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் தான் வந்து வரோம். எல்லாம் அட்மிஷன் முடிஞ்சு எல்லாம் போகிறாங்க. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். இல்லை நீங்கள் நாளைக்கு போங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சண்டை போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 5ஆம் பிளாக்கு 10வது செல்லுக்கு போனோம். அங்கே தான் முதியோர்கள் இது அது 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள அந்த செல்லில் போடுறாங்க. இது ஒரு புதிய இது, முன்ன வந்து இதெல்லாம் வந்து கிடையாது. அப்போ சரின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிறோம். அதில் இருக்கும்போது தான் நிறையா பிரச்சனைகள் அதை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதில் வந்து தொடர்ந்து பல பிரச்சனைகள். முதல்ல உணவை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னா, உணவு வந்து டைட் வந்து பிரச்சனை கிடையாது. உணவு டைட்டு நல்லாவே இருக்குது. நாங்கள் 2002 வந்து அதுக்கெல்லாம் போராடி இருக்கிறோம். நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்குறோம், எழுதியே கொடுத்துருக்குறோம். அப்போ திரிபாதி அவரே கேட்டார். அப்போயே நாங்கள் வந்து அது கேட்டுருக்குறோம். 95% அசைவம் சாப்பிடக்கூடிய ஒரு மாநிலத்தில் அன்றைக்கி யாரோ வந்து பாப்பான் வந்து வெள்ளைக்காரங்கிட்ட எழுதின மனுவை வச்சுட்டு இன்னும் ஓடினுங்கிறது சரி கிடையாது. ஆந்திரா, கேரளாலெலாம் வந்து அசைவ உணவுகள் தராங்க. அதனால் வந்து இங்கே ஊட்டச்சத்து இல்லாமல் நீண்ட காலம் இருக்கிறவங்க வந்து பலவீனமாகி தான் வெளில வராங்க. வெறும் வைக்க போட்டு வைக்க சாப்பிட்டு உயிரோடு வாழற மாதிரி தான் ஒரு நிலை தான் சிறையில் இருக்குது என்றதை சொல்லியிருந்தோம். அப்போ நாங்கள் இருக்கும்போது நாங்கள் இருக்கும்போது சிக்கனும் வாரத்தில் 2 நாள் சிக்கனும் டீயும் வந்து ஒரு வேளை டீயும் வந்து கொடுத்தாங்க. கடைசி நேரங்களில் வந்தது. அதுக்கப்புறம் வந்து நிறைய டெவலப் ஆகிருக்கு உணவு முறைகள். முட்டை அதெல்லாம் வந்து பருப்பு, சாயங்காலத்தில் பயிர் வகைகள் எல்லாம் வந்துடும். இது என்ன பிரச்சனைனா, அதை தயாரித்து கொடுக்குறதுல நிறைய சிக்கல். ப்ரிப்ரேஷன் வந்து மோசம். ஏன் ப்ரிப்ரேஷன் மோசம்னா, இவங்க குக்குன்ட்டு வந்து யாரும் வந்து அப்போது ஒவ்வொரு சிறையிலையும் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிறையிலையும் தண்டனை சிறைவாசிங்க இருப்பாங்க. அவங்க தான் சமைப்பாங்க. அவங்க வந்து கரெக்டாக வந்து எல்லா வேலைகளும் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லா விதிகளும் தெரியும். தேவைன்னா சண்டை போடுவாங்க. மற்ற சிறைவாசிகள் சண்டை போடுவாங்க, இவங்க எதனா தப்பு பண்ணால் கூட. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே தண்டனை சிறைவாசிகள் கிடையாது.
அது விசாரணை சிறைவாசிகளில் கூட இந்த வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து இங்கே வேலை செய்கிற அந்த குற்றம் சாட்டப்பட்டவங்களை வச்சுக்கிட்டு வேலை வாங்குறாங்க. 40-50 பேர்கிட்ட அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. 3000 ஸ்ட்ரென்த்து. அந்த 3000 ஸ்ட்ரென்த்து வந்து ஆக்சுவலாக 1500 தான் வந்து இருக்கணும். இவங்க 3000 ஸ்ட்ரென்த்து போடுறாங்க. அதுக்கு வந்து இவங்கள வச்சுக்கிட்டு இவங்களுக்கு என்னன்னா ஒரு பீடி. இவங்கெல்லாம் விசாரணை சிறைவாசி எப்பவும் அப்போ தொடர்ச்சியாக அங்கே இருந்து செய்யக்கூடிய ஆளுங்கள் யாருமே கிடையாது. அப்போ இதனுடைய விளைவு தான் வந்து உணவு வந்து மிக மோசமாக வந்து இருக்குது. சப்பாத்தி சரியாக வேகாது. அது மாவு ஏற்கனவே பிரச்சனை. அந்த ரேஷனில் போடுவாங்கள்ல, அது போல தான் இருக்கும். அதை ஜலிச்சு எடுத்தால் பாதி தான் வந்து மாவு வந்து இது ஒழுங்காக வரும். கோதுமையே பாதி தான் ஒழுங்காக வரும் அரைக்கிறேன். இவங்க அப்படிலாம் இல்லை, எல்லாத்தையும் அந்த கிழிக்குதுலாம் இல்லை. அந்த நுணுக்கு அதெல்லாம் அந்த காம்பாக இருக்கும், எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடுவாங்க. அது வந்து வயிறு வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய பிரச்சனையாகும். இதெல்லாம் சரியாக வேகாது. அது மட்டும் இல்லாமல் ஓரளவு 1 மாதம் 3 வாரம் அந்த இவர் இருந்த வரைக்கும், அடிஷனல் இருந்த வரைக்கும் கொஞ்சம் காரம் இல்லாமல் வந்து உணவு வந்து வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பயங்கர காரம், எது எடுத்தாலும் காரம். அதாவது உப்புமாலேருந்து அவங்க வந்து அந்த கேசரின்னு ஒன்று கிளறுவாங்க. அதாவது அசைவ உணவு சாப்பிடாதவங்களும் சைவ உணவுகளும் கேசரி கொடுப்பாங்க, ஒரு சின்ன துண்டு. அந்த கேசரி கூட மேலே வந்து அந்த அதிலே கலர்னதுனால லைட்டாக காரம். அப்போது எல்லாமே காரம் எடுக்கும். மிளகாவை வந்து கொட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அது ஏன் அது செய்கிறாங்கன்றது வந்து ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அங்கே எப்போ பாரு போதையில் இருப்பானுங்க, அவங்களுக்கு வந்து அது காரம் தேவை, அதனால் அவங்கள வந்து இது பண்ணுவோம் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைப்போன்றது தான் அவங்களுடைய நோக்கம். அப்போ இது வந்து முடியாதவங்களுக்கு, உடல்நிலை சீரியஸாக இருக்கிறவங்க, சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நிறையா பாதிக்கும். அதனால் நிறைய பெரும்பாலும் சாப்பிட்றதில்ல. இந்த கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் நான் கிட்டத்தட்ட சாப்பிட்றத நிறுத்திட்டு காலையில் பழைய அந்த சோத்தில் தண்ணி ஊற்றி சாப்பிடுவேன். அப்புறம் எனக்கு சுகர், பழமே வெளில சாப்பிட்டதில்லை 5 வருஷமாக நான் சுகர் வந்து. ஆனால் அங்கே வந்து வேறு எதுவும் சாப்பிடாமல் வெறும் பழம் மட்டும் நைட்டில் சாப்பிட்றது, வாழைப்பழம் மட்டும் நைட்டில் சாப்பிட்றதுன்ற ஒரு முறைக்கு மாறிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கேற்ற மாத்திரையில் வந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்து வர வச்சு சண்டை போட்டு, அதுவும் அந்த மாத்திரை வாங்கிறதுக்கு இன்னும் 1 மாதம் ஆச்சு. ஒரு 2 மாதம் கழிச்சு தான் எனக்கு மாத்திரையே வெளியிலேருந்து சுகர் மாத்திரை வந்து வந்தது என் டோஸுக்கு. அந்த டோஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டயட்டை வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அங்கே வந்து சட்னி பிரச்சனை, சாம்பார் பிரச்சனை, எது பார்த்தாலும் சாயங்காலத்தில் பயிர் வந்து அது சாப்பிட்டாலும் வயிறு போகும். ஏன்னா அரிசி, பருப்பு, இந்த பயிருங்க, காய்கறிங்க, கீரை எதுவும் கழுவ மாட்டாங்க, எதுவும் க்ளீன் பண்ணுறது கிடையாது. அப்படியே எடுத்து போடுவாங்க. கீரைலாம் என்ன இருக்குன்னே சொல்ல முடியாது, என்னென்னவோ இருக்கும் கீரையில். அந்த கட்டின கயிறு கூட வரும் அதில். கீரையை கட்டின கயிறு அந்த இதுக்கு நாரில் கட்டியிருப்பாங்கல்ல, வாழை நாரில், அந்த நார் கூட வரும் அதில். அப்போ என்ன இருக்குன்னே சொல்ல முடியாது. அதனால் பெரும்பாலும் வந்து சாப்பிட்றதில்ல. எல்லோரும் வந்து பிஸ்கெட்டு, பழம் சாப்பிட்டு வந்து காலத்தை ஓட்ட வேண்டிய தேவை இருக்குது. அவ்வளோ மோசமாக இருக்குது. இப்போ இந்த டயட்டை வந்து கவனிக்க வேண்டிய டாக்டர் வந்து அதை கவனிக்கிறது கிடையாது. அப்போது வந்து பெண் தான் இருந்தாங்க டாக்டர். நான் கடைசியாக வரும்போது தான் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்க. கடைசி 1 வாரத்துக்கு முன்னாடி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இன்னொரு டாக்டர் இருந்தாங்க. மாஸ்க்கு கூட அவங்க அனுமதிக்கிறாங்க. மாஸ்க்கு கூட வெளியிலேருந்து தான் வாங்கணும். அதை வந்து கொண்டு வரதுக்கு 1 மாதம் ஆச்சு. ஏன்னா எனக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால படுக்கும்போது மாஸ்க்கு போட்டு படுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அந்த சில்னஸ் வந்து கிளைமேட்டு மாறிடுச்சு. கிளைமேட் வந்து சில்னஸ். அப்போ நான் போன காலகட்டம் நவம்பரு, டிசம்பரு, ஜனவரி, இந்த சமயம்லாம் வந்து நல்ல குளிர், இல்லைன்னா மழை. எப்போவும் ஹால் வந்து இது வந்து பிளாக் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். எல்லா பக்கமும் வந்து ஜன்னல் ஓப்பனாக தான் இருக்குது. 3 ஜன்னல்கள்லாம் அங்கே இருக்கவே இருக்காது, கதவே இருக்காது ஜன்னல். அப்போ அது வந்து பயங்கர அந்த கோல்டு இது வந்து தொண்டையை வந்து எனக்கு கடுமையாக தாக்கும்.
அதனால் வந்து கேட்டு கேட்டு வந்து பயங்கர பிரச்சனை ஆகி அது அது ஒரு 2 மாதம் கழிச்சு தான் சூப்பரண்ட்கிட்ட சொல்லி தான் மாஸ்கே கொடுத்தாங்க. அப்போ இது போல் ஒவ்வொன்றும் கேட்க வேண்டியது. அந்த சுகாதாரம் எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து அதை பற்றி கவனிக்க மாட்டாங்க. கேட்டால் அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா பிளாக்கில் அந்த பொது கழிப்பிடம், அது 1ஆம் பிளாக்குக்கு நாங்கள் போனோம். இங்கே 1ஆம் பிளாக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். அதை விட 5ஆம் பிளாக்கும் மோசமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட பழுப்பு நிறத்தில் தான் வந்து லெட்டின்களே இருக்கும். பழுப்பு நிறத்தில், அதாவது இலவச கழிப்பிடங்கள் இருக்கு இல்லையா பஸ் ஸ்டாண்டில், அது போல் தான் இருக்கும். ஆனால் சிறையில் நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கிற எல்லா காலகட்டங்களையும் 4 தடவை போயிருக்கேன். சுகாதாரம் வந்து ரொம்ப முக்கியம். சுகாதாரமாக இருக்கும். சிறையே வந்து சுகாதாரமாக வச்சுருப்பாங்க. லெட்டின்லாம் அவ்வளோ இதுவாக வச்சுருப்பாங்க. அவ்வளோ வந்து வாரத்துக்கு வந்து பிளாக் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அந்த பிளாக் இன்ஃபெக்ஷனில் ஆசிடும் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பண்ணுவாங்க. அவ்வளோ சுத்தமாக இருக்கும். ஆனால் அதுக்கு நேர் எதிராக இலவச கழிப்பிடங்களை விட மிக கேவலமாக இருக்குது. அதை அப்புறம் வந்து சண்டை போட்டு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஜெயிலர்கிட்ட பேசி ஜெயிலர் வந்து இவன் போட்டேன்னாங்க. நான் அப்படிலாம் போடல சார், வந்து க்ளீனே ஆகலை. அப்போ அவர் எதிர்க்க போடுங்க, ப்ளீச்சிங் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறார். அப்போ என்ன பண்ணால் ஒரு அசிஸ்டன்ட் ஜெயிலர்கிட்ட சொல்கிறார். அந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் வந்தோன்னா எங்களை கூப்பிட்றாங்க. என்னை வந்து கூப்பிட்றாங்க, வாங்க பாருங்கள் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அங்கே போனோம். ப்ளீச்சிங் பவுடர் திறகுறாங்க. காட்டுங்கன்னு காட்டுறேன். வாங்கி பார்க்குறேன். ஒரு சின்ன வாசனை கூட வரல. அது அசிஸ்டன்ட் ஜெயிலர்கிட்ட காட்டுறான். அவரும் பார்க்குறாரு. அவரே அதிர்ச்சி ஆகுறாரு. அதிர்ச்சி ஆகிட்டு அவர் சொல்கிறார், இல்லை என் எதற்கு தான் பிரித்து கொட்டினாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், ஏற்கனவே ஒரு பாக்கெட்டு வந்து எதனா வந்து பேக்கை வந்து பையை வந்து திறந்து வச்சு அது வந்து அதையும் யூஸ் பண்ணாமல் இருந்து காற்று போய் இது போல் ஆயிருந்தால் பரவாயில்ல. அது புதுசாக அவர் எதிர்க்க தான் திறந்துருக்கிறாங்க. திறந்து அதை வந்து இவர் கொண்டு வந்துருக்கிறாரு. அது வந்து இந்த லட்சத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அது எவ்வளோ பழைய ஸ்டாக். பைக்குள்ளேருந்தே அது வாசனை போயிருக்குதுன்னு சொன்னால், பேக்கிங்லேயே வாசனை போயிருக்குதுன்னா அது எவ்வளோ பழைய ஸ்டாக். அப்போது எவ்வளோ நாள் ஆச்சு ஏலம் விட்டு இது பொருட்களை வாங்கி பொருட்களை பயன்படுத்தி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு. இது வந்து கேள்வியாக வந்து மாறுது. ஏன்னா தட்டு, கோவலை, பெட்ஷீட்டு, இது போல் ப்ளீச்சிங் பவுடர், இந்த தேவையான பொருட்களுக்கான ஏலம் விட்டதான உண்மையிலே இவங்க ஏலம் விட்டதுக்கான எந்த எதுவும் இல்லை. ஆனால் இவங்க தொடர்ந்து கணக்கு காமிச்சு முழுக்க கொள்ளடிச்சிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சமீபத்தில் இவங்க பிசிபி கேன்டீன் வந்து நடந்ததை பற்றி தணிக்கை குழு இவங்க கோடிக்கணக்கில் வந்து ஊழல் செஞ்சதாக சொல்லியிருக்கு. அதில் அது என்னென்னா, இவங்கக்கிட்ட கணக்கு கேட்டுக்கூட இவங்க இது வரைக்கும் கணக்கே கொடுக்கலையாம். தணிக்கை குழு எவ்வளோ ஒரு திமிர் பாருங்கள், அதிகார திமிர், அலட்சியம் பாருங்கள். இது வரைக்கும் தணிக்கை குழு கூட இவங்க பிசிபியை பற்றிய கணக்கு வந்து கொடுக்கவே இல்லை. அப்போ தணிக்கை குழு எப்படி இவங்க ஊழல் பண்ணாங்கன்னு, இவங்க வந்து வாங்கின பொருட்கள் இருக்குல்ல, வாங்கின பொருட்களுக்கான பில்லை வச்சு அதை வச்சு இவங்க மதிப்பிட்டுருக்கிறாங்க. மதிப்பிட்டு இவங்க கோடிக்கணக்கில் வந்து வாங்கியிருக்காங்க, கோடிக்கணக்கில் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதை வச்சு தான் தணிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போது இதை பற்றி எப்படி கொடுப்பாங்க? இதை பற்றி வந்து என்ன கணக்கு கொடுத்துருப்பாங்க? 1000 விஷயங்கள் இருக்கு. இப்போ கோடிக்கணக்கில், பல்லாயிரக்கணக்கான கோடி இது வந்து எல்லாம், அதாவது விசாரணை சிறையில் டெய்லியும் செய்கிற உணவு இருக்குது இல்லையா, உணவுக்கு வரக்கூடிய பொருட்களை தவிர மற்றது எதுவும் அவங்க வாங்கிறது கிடையாது. எல்லாமே நிறுத்தப்பட்டாச்சு. வாங்கிறதா கணக்கு காட்டி பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வந்து கொள்ளடிக்கப்படுது. இதுதான் வந்து அங்கே வந்து நடந்துகிட்ருக்குது. இது ரொம்ப சீரியஸான விஷயம். அப்போ இந்த விஷயத்தை வந்து அவங்கக்கிட்ட கொண்டு போகிறோம். அவங்க வந்து ப்ளீச்சிங் போட்டு அது யூஸ் இல்லை, அப்படியே தான் இருந்தது. அந்த பசங்கிட்ட அதை க்ளீன் பண்ணுற பசங்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பார்த்ததே இல்லை சார். 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொல்கிறான், நீண்ட காலமாக வர பையன் அவன் சொல்கிறான், 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிட்லாம் கொடுத்துருந்தாங்க சார். அதெல்லாம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு சார், நிறைய வருஷம் ஆயிடுச்சு சார், அதெல்லாம் கொடுக்குதே இல்லை அப்படின்ட்டு
அவர் வந்து சொல்கிறார். அப்போ அதுக்கு இதனுடைய விளைவு வந்து என்ன ஆகுதுன்னா, நான் வந்து இவங்ககிட்டே போயிடுறேன், டாக்டர்கிட்டே போயிடுறேன். டாக்டர்கிட்ட போனோன்னா, அப்படியா எனக்கு தெரியாத, இப்படிலாம் நான் நடக்குதா தெரியாத, இன்னும் உடனே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த லெட்டின்லாம் வந்து சரியில்லையா, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோதான் அவங்களுடைய இது அக்கறை இருந்தது. ஏன்னா கூட்டு கலவாணிகளாக மாறிடுறாங்க. அவங்களுடைய இதுவே டாக்டருங்க எல்லாருமே வந்து என்ன ஆகிறாங்கன்னா, வெள்ளைக்கோட்டு போட்டு போனவங்களெல்லாம் காக்கி சட்டையாக மாறிடுறாங்க. அப்போ கூட்டு கலவாணியாக மாறி எல்லா அவங்க வந்து நம்மளை சோதிக்கிறதே பயங்கரமாக இருக்கும். விஷயம் எப்படின்னா, 10-15 அடி இது தொழில் தான் நிற்கணும். அங்கேருந்து தான் எல்லாம் கேட்பாங்க, இது பண்ணாங்க. உங்களை வந்து டயக்னைஸ் பண்ணுறதுலாம் எதுவும் கிடையாது. காய்ச்சலுக்கு போய் நின்னா கூட அதுதான், காய்ச்சல் நிற்கிறியா அது அவ்வளோதான். அப்போது அது முற்றிலும் அக்கறை இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த இதனால் லெட்டின் வந்து தொட்டிகள் வந்து க்ளீன் பண்ணப்படுறதில்லை. தண்ணி தொட்டிகள் லெட்டின் க்ளீன் பண்ணப்படுறதில்லை. அது இல்லாமல் குளியல் தொட்டியும் க்ளீன் பண்ணப்படுறதில்லை. நாங்கள் சண்டை போட்டு கடைசியில் குளியல் தொட்டியை நாங்களே வந்து 3-4 தடவை க்ளீன் பண்ணிட்டோம். நாங்களே இறங்கி க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணால் தொட்டி அப்படியே பாசியெல்லாம் பேத்துட்டு வருது கல். ஏன்னா தொட்டிகள்லாம் வந்து மற்ற ஜெயிலெலாம் என்ன ஆச்சுன்னு சொன்னால், டைல்ஸ் போட்டாங்க. டைல்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி போன சிறையில் அப்போவே வந்து டைல்ஸ் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே டைல்ஸ் போட்டு சில சிறையெல்லாம் பார்த்துருக்குறேன். அப்போ டைல்ஸ் வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இங்கே டைல்ஸ்லாம் இல்லாமல் அந்த பழைய தொட்டியை வந்து ஓட்டிகிட்டுருக்குறாங்க. அதை வந்து சீர்படுத்தலை. அதனால் அங்கே வந்து பாசி பயங்கரமாக படர்ந்துருக்குது. அப்போ இதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, ஸ்கின்னு பிரச்சனை சீரியஸாக ஆச்சு. ஸ்கின்னு பிரச்சனை கிட்டத்தட்ட 90 பேருக்கு அங்கே ஸ்கின்னு பிரச்சனை. எனக்கும் ஒரு 1.5-2 மாதம் கழிச்சு எனக்கு ஸ்டார்ட் ஆகி முழுக்க நான் இப்போ வெளியில் வந்து தான் வந்து அதை இது பண்ணிக்கிறேன். இப்போ கூட இதனுடைய எஃபெக்ட் இருக்குது. சில உணவு சாப்பிட்டாலோ, அசைவ உணவு சாப்பிட்டுக்கலாம், வெளியே வெயிலுக்கு பட்டாலோ உடனே அரிக்குது. வெளியில் வந்து தான் நான் ட்ரீட்மெண்ட்டே எடுத்தேன். அப்போ இது போல் வெளியில் வந்தவங்களுக்கும் இன்னும் க்யூர் ஆகாமல் இருக்குது. உடம்பு ஃபுல்லாக ஸ்கின் ஆகிடுது. ஏன்னா அது பயங்கரமாக பரவுது. அந்த பரவுது ஒன்று. இதில் 3 விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று, லெட்டின் க்ளீன் கிடையாது, அந்த தொட்டிகள் க்ளீன் கிடையாது. அடுத்தது உணவு வந்து சுத்தமாக வந்து செய்கிறதுனால அமீபிக் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வருது. அப்போ இதனுடைய அந்த சுத்தத்தை பற்றி, ஏன்னா சிறையில் வந்து இருக்க வேண்டிய விஷயம் முக்கியமானது சுகாதாரம். எல்லோரும் நிறைய சிக்கல்களை வந்து அது உருவாக்கிறோம், பெரும் அழிவை உருவாக்கிறோம். அதனால் எப்போவுமே அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக வந்து அதிகாரிகள் அந்த காலத்தில் வந்து இருப்பாங்க. அப்போ இதனுடைய விளைவை பற்றி இந்த கும்பலுக்கு வந்து சட்டம் பண்ண கூட இல்லை. அந்த ஏடிஜிபி தான் முழுக்க வந்து செய்கிறாங்க. இதை வந்து சட்டம் கூட பண்ணலை. அப்புறம் மாத்திரைகள் இப்போ பெரிய இது கிடையாது. முன்ன கூட எப்படி இருக்குன்னா, நான் போனப்போ கூட இருந்தது. போனப்போ 3 வாரம் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 நாளைக்கு ஒரு வாட்டி பிளாக்குக்கு வந்துடுவாங்க. காலையில் வந்துட்டு அங்கே வந்து யாருக்கு என்ன தேவையோ அந்த மாத்திரையில் கொடுப்பாங்க. எமர்ஜென்சி கூடுதலாக வந்து பிரச்சனை இருந்தால் தான் மருத்துவமனைக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும். இல்லை இன்ஜெக்ஷன் போடணும் அதெல்லாம் தான் அங்கே எழுதி கொடுத்தாங்கன்னா அங்கே போய் போடுவாங்க. இதுதான் வந்து நடக்கும் பொதுவாக. ஆனால் அதை நிறுத்துகிறாங்க. இவங்க வந்தோன்னே நிறுத்துகிறாங்க. நிறுத்திட்டு சாயங்காலம் 4 மணிக்கு எல்லோரையும் வர சொல்லிடுறாங்க. கிட்டத்தட்ட 12-13 பிளாக் இருக்குது. எங்கள் பிளாக்குடைய ஸ்ட்ரென்த்து 600-800. இன்னொரு நியூ பிளாக்குன்னு இருக்குது, அது 1000. அப்போது எக்கச்சக்கமான ஸ்ட்ரென்த்து. இவங்க வந்து சினிமா தேட்டரில் படம் ரிலீஸ் ஆன மாதிரி ஜேன்னு கூட்டம் இருக்கும். உடனே அவங்க பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ட்ராங் டீமை அடித்து விரட்டுவாங்க. அப்போது அங்கே மருந்து வாங்குறதே லாட்டி சீட்டு மாதிரி. மருந்து வாங்கிட்டுனா பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு முறையை உருவாக்குறாங்க. நான் அதை வந்து திரும்ப சூப்பரண்ட்டுக்கிட்ட ஜெயிலர்கிட்ட தொடர்ந்து ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுகிறேன். அவங்க உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு என்ன பண்ணுறதுன்னா, ஃபைல் நடக்குது, நீ சூப்பரண்ட்டை பார்க்க போகிறோம், பிளாக் இன்ஸ்பெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அன்றைக்கி மட்டும் டாக்டர் வந்து அங்கே வந்து எங்கள் பிளாக்கில் மாத்திரை கொடுப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள். ஏன்னா நாங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. கடைசி வரைக்கும் நான் 4 மாதம் முடிச்சு வர வரைக்கும் இதுதான் இருந்தது. இதில் என்ன விஷயம்னா, இவங்க எல்லா பிளாக்லேயும் எல்லா கைதிகளையும் வச்சுருக்காங்க. அதுவே ஃபஸ்ட்டு எல்லா குற்றச்சாட்டப்பட்டவங்களும்
ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கு ஏற்ற போல் தனித்தனியாக வைக்கணும். அதுபோல் பொலிட்டிக்கல் பிரிசனர் தனியாக வைக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் ஒன்றா வைக்கிறதுடைய விளைவு என்னன்னா, பல குற்றங்களை செய்யக்கூடிய குற்றவாளிகளாக இவங்களாம் மாறுறாங்க. உதாரணத்துக்கு கஞ்சா வந்து அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க, போதை இதுதான் அதிகமாக இருக்கிறாங்க இப்போ சிறையில். பழைய சிறை இல்லை இது. அப்போ அந்த போதையில் இருக்கிறவங்க இப்போ கூலிக்கு கொலை பண்ணுறவங்க வராங்க. உணர்ச்சி வசப்பட்டு கொலை பண்ணிட்டு வந்து உள்ளே வந்து வருந்திக்கிட்டு ஒரு நல்ல ஊரில் இருந்துட்டு அங்கே இருந்த போராட்டங்களுக்கெல்லாம் நம்ம கூட அந்த காலத்தில் இருந்தவங்க அவங்கெல்லாம். அது போல் ஆளுங்க இன்றைக்கி கிடையாது. இவங்க கூலிக்கு வந்து கொலை பண்ணுறவங்க இவங்க வராங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட சேர்ந்து அவங்களோட உறவுகளை எடுத்துக்கிட்டு இவங்களும் கஞ்சா கடத்துறது எல்லா வேலையிலும் செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கான பிரச்சனைகள் வரும்போது இவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. இப்படி ஒரு கூட்டான ஒரு குற்றங்களை செய்வதற்கான சூழலில் திட்டமிட்டு உருவாக்கப்படுது. இந்த மருத்துவமனைக்கு 4 மணிக்கு வர சொல்கிறது கூட அதான் காரணம் நினைக்கிறேன். அங்கே தான் எல்லா பரிமாற்றங்களும் நடக்குது. கஞ்சா பரிமாற்றம், அதாவது சிறைக்குள்ளே கஞ்சா ஈஸியாக கிடைக்குது, பீடி தான் கிடைக்க மாட்டேது. ஏன்னா இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி முன்னாடி ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி ஏடிஜிபி கண்ட்ரோல் எடுத்த பிறகு, சூப்பரண்ட் எடுத்த பிறகு கஞ்சாவை பிடிச்சிட்டாங்களாம். கஞ்சா பிடிச்சன்ற பேரில் எல்லா பொருட்களையும் தடை பண்ணிட்டாங்க. தடை பண்ணிவிட்டு பீடியை வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பீடி வந்து 2 கட்டு வந்து பீடியை வந்து கொடுக்குறாங்க. 2 கட்டு, 1 கட்டு பீடின்னு நினைக்கிறேன், பீடி வந்து கொடுக்குறாங்க. அந்த பீடியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பல இதுக்கு வந்து விற்கிறாங்க. அதான் இப்போ டாலர் கரன்சி வந்து அதான் டாலர். எவ்வளோன்னா ஒரு கட்டு 2000லேருந்து 3000க்கு விற்பாங்க. ஒரு கட்டு 2000. அந்த பீடி வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வாங்குறது 30 ரூபா. அது வந்து எப்படின்னா, அந்த ஒரு பீடிக்காக அவன் குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மனு போட்டு பழங்கள் பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு, பொண்டாட்டி கணவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு, இவங்கெல்லாம் சாதாரண அடிப்படை வர்க்கத்தை சேர்ந்தவங்க தானே. அவங்க வந்து அவங்க தாலியை வச்சு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்களோ, எண்ணெய் வச்சு வாங்கிட்டு கொடுக்குறாங்களோ, இவங்க அப்படியே பையெல்லாம் அனுமதி கிடையாது. இவங்க பயங்கரமான இவங்க அந்த சிறை வந்து அப்படியே மாடர்னைஸ் பண்ணுறாங்களாம். அது என்ன கேவலமாக இருக்கும். எல்லாத்தையும் எங்கள் லுங்கியில் மூட்டை கட்டிக்கிட்டு அங்கே வந்து தூக்கிட்டு வரணும். நம்ம பொருள்கள் இங்கே வச்சுக்கிறது கூட வந்து மூட்டை கட்டி தான் வச்சுருப்போம் உள்ள. அந்த காலத்து சத்திரம் மாதிரி நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி படத்தில் சத்திரங்களில் வந்து மூட்டை வச்சுட்டு தங்கியிருப்பாங்களே, அது போல் தான் இப்போ சிறையில் மூட்டைங்க தான் எல்லாம், பையெல்லாம் கிடையாது. பல முறை நான் கேட்டேன், துணிப்பையை அளவு பண்ணுங்கள், துணிப்பையை அளவு பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சூப்பரண்ட்டு என் எதிர்க்க சொல்கிறாரு. ஆனால் அங்கே நடைமுறை நடக்க மாட்டேது. இது வரைக்கும் துணிப்பை கூட அனுமதி கிடையாது. இவனுங்களுக்கு எவனா காசு கொடுத்து, அதான் சிறையும் 2 உலகம் தான். காசு வச்சுக்கிறவனுக்கு தனி உலகம், அவன் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் காசு இல்லாதவனுடைய நிலை மிக மோசம். அதுவும் இது போல் நடவடிக்கை என்ற பேரில் இவங்க கொள்ளடிக்கும் போது அவங்க தான் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. அப்போ பிசிபியில் வேறு எதுவும் இல்லை. மற்ற சிறைகளில், இதே சிறைகளில் கேன்டீன் முன்னே இருந்தது. கேன்டீனில் சில உணவுகள்லாம் வரும், அதை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போ கிச்சனுக்கு வந்து உணவு சரியில்லைன்னா கூட, அதாவது சிறையினுடைய உணவு சரியில்லைன்னா கூட குறைந்தபட்சம் கேன்டீனில் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படின்னா அதையும் ஒழிச்சிட்டாங்க. ஏன்னா அது வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. ஊழல் நடந்ததுனால அதை ஒழிச்சிட்டாங்க. அப்போ இதனுடைய பிரச்சனை என்னன்னா, இது கடுமையாக வந்து அந்த ஒரு பீடிக்காக அந்த மூட்டையே விற்றுருவாங்க. ஒரு பீடிக்கு 20 பிஸ்கெட்டுங்க, 20 பாக்கெட் பிஸ்கெட் ஒரு பீடிக்கு. ஒரு பீடி வந்து 200-300 ரூபா ஒரு பீடியே. அப்போ இந்த ஒரு அவல நிலையை வந்து இந்த முட்டாள் ஏடிஜிபி வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த அதிகாரிகளுக்கு எப்பவுமே அறிவு இருக்காது. அவனுக்கு சும்மா ஏதாவது நடவடிக்கை தானே பிரச்சனை. இப்போ இந்த கஞ்சா காட்டுறது, கஞ்சா மாட்டுறது, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொன்னால் கிருஷ்ணராஜ் என்ற சூப்பரண்ட்டாங்க. இந்த சூப்பரண்ட்டு சரி, இவர் இன்னும் ரொம்ப பிடிச்சோன்னே இவர் பனிஷ் பண்ணிட்டாரா இவர் ஏடிஜிபி அப்படிலாம் கிடையாது. ஏன்னா கூட்டுக்களவாணி கிருஷ்ணராஜ் என்பவர் ஏடிஜிபியோட கூட்டுக்களவாணி. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருக்கிற தண்டனை சிறைக்கு மாற்றுறார். அது மட்டும் இல்லை, அவர் தான் இங்கே இன்சார்ஜ் வேறு. அவர் தான் இந்த ஏற்கனவே இந்த சிறைக்கு இன்சார்ஜ்.
அப்போ அங்கே போனால் இங்கே மாதிரி அதையும் வந்து நாசம் பண்ணுகிறார். தண்டனை சிறையும் வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பண்ணி அங்கே நிறையா வந்து இவங்க வந்து சிறைவாசியை வந்து சண்டை போட்டு போராட்டம் பண்ணி நிறைய பிரச்சனைகள் அங்கே ஆயினர். அப்போ இந்த கிருஷ்ணராஜன் தான் கூட்டு களவாணி. அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. அவருக்கு 1-2 ஜெயிலாக கொடுக்குறாரு. யார்? ஏடிஜிபி தான் அவர் எடுக்கிற நடவடிக்கை. அப்போது இதனுடைய பிரச்சனை வந்து சீரியஸாக வந்து ஒவ்வொரு சிறைவாசிக்கிட்டேயும் வந்து இருந்தால் பரவாயில்ல. ஆனால் சில சிறைவாசிகள் மட்டுமே சிந்திக்கிறான். மற்ற சிறைவாசிக்கு அவனுக்கு கஞ்சா கடிச்சு கஞ்சா அதாவது கஞ்சாங்க ஈஸியாக இருக்குது. இவன் கஞ்சாக்காக தான் நடவடிக்கை எடுத்ததாக சொல்கிறாங்க. ஆனால் கஞ்சா ஈஸியாக இருக்குது. கஞ்சா ஈஸியாக இருக்குது. ஆனால் அது போட்டு அடிக்கிறதுக்கான பீடி இல்லைன்றது தான் அவங்களுடைய பிரச்சனை. அப்போ அந்த பீடிக்காக அலையிறதும் அதை நோக்கி வந்து அவன் வாழ்க்கையை அமைச்சிக்கிறதும் ஒவ்வொரு வாரமும் அவனுடைய டார்கெட்டு இந்த வாரத்தில் வந்து எவ்வளோ பீடியை வந்து நம்ம வாங்குறது கஞ்சாக்கு அப்படின்றது தான் அவனுடைய சிந்தனையாக இருக்குது. இதுதான் அங்கே என்னுடைய நிலைமை. அப்போது இந்த ஒரு மனு வந்து மனுவில் ஒரு விஷயம் என்னென்னா மனு நவீனப்படுத்திருக்கு. அது வந்து நல்லா பரவாயில்ல. நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட விஷயம். மனுவை பொறுத்த வரைக்கும் மனு எப்படின்னா முதல்ல நாங்கள் வந்து 80ல் பார்க்கும்போது எதிர்க்க உக்காந்து தான் பார்ப்போம். கம்பி வலை இதெல்லாம் எதுவுமே இருக்காது. எதிர்க்க உக்காந்து பார்ப்போம். நடுவில் வந்து அதிகாரிகளும் வாட்டர்களும் வந்து நிற்பாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டு நிற்பாங்க. ஒவ்வொரு இதுவாக இருக்கும், கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். அப்படி இப்போ தனித்தனியாக சவறுகளோடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிங்கிள் கம்பி வலை கொண்டு வந்தாங்க. ஒரே ஒரு கம்பி வலை கொண்டு வந்தாங்க. அது உள்ள வந்து கஞ்சா குச்சி உள்ள கடத்துறானுங்கன்னு சொல்லி 2002 நாங்கள் பொடாவில் இருக்கும்போது டபுள் இது வச்சுருந்தாங்க. ஒரு டிஸ்டன்ஸில் 2 கம்பி வலை. அது வந்து நிறைய சிக்கலை ஏற்படுத்தி நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணோம். இது ரொம்ப சத்தம் போட்டு பேச வேண்டியிருந்தது. சத்தம் போட்டு பேசும்போது எக்கோ வந்தது. அப்போ சேலம் ஜெயிலில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று இந்த எக்கோக்கான அப்சர்வர் வந்து கொண்டு வாங்க, அந்த சோரில் வந்து இது பண்ணுங்கள். இன்னொன்று, நீங்கள் பேசாமல் இவ்வளோ கஞ்சா கத்துறாங்கன்னா ஃபாரின் மாதிரி ஃபோனு கொண்டு வந்துட வேண்டியதானே கண்ணாடி இதுன்ட்டு. அப்போ நான் சொன்ன கிண்டலாக எல்லாம் சிரித்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதான் வந்து வந்திருக்கு. அது நல்ல சிறப்பான விஷயம். அரை மணி நேரம் நிம்மதியாக பேச முடியுது. அரை மணி நேரம் நிம்மதியாக ஃபோனில் பேச முடியுது. எதிர்க்க கண்ணாடி இதுக்கு பின்னாடி அந்த பக்கம் இந்த பக்கம் உக்காந்துக்கிட்டு ஃபோனில் பேசணும். அரை மணி நேரம் நிம்மதியாக பேச முடியுது. அது ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. அது இல்லாமல் வக்கீல்கள் மனையும் ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. ஏன்னா வக்கீல்களே வந்து நிறையா வந்து கஞ்சா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, நிறையா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து உதவுறாங்க அப்படின்னு சொல்லி வக்கீல்கள் வந்து நேரடியாக ஜெயிலர் ரூமில் பார்த்து வந்து இது பண்ணிவிட்டு வக்கீலுக்கு தனி ரூம் வச்சு அதுவும் வந்து ஒரு வலை மாதிரி போட்டு தடுப்பில் இருந்து நம்ம வந்து பேசுகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து சிறப்பாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் வந்து பிரச்சனை இல்லை. இது ரெண்டும் வந்து முன்னேற்றம். அதே போல் டயட்டு அப்படின்றதும் நல்ல முன்னேற்றம். ஆனால் டயட்டு ப்ரிப்ரேஷன் மோசம். மற்றபடி நிர்வாகம், சுகாதாரம் எல்லாமே மிக மிக மோசமாக இருக்குது. அதுவும் வந்து அந்த இவங்கள வச்சுட்டு பண்ணக்கூடிய வேலை இருக்குது இல்லையா, அந்த ஸ்ட்ராங் டீம்ன்றது முழுக்க சட்டவிரோதம். இவங்க லட்டி வச்சுருக்கிறதே தப்பு. ஃபஸ்ட்டு இதில் பேட்டர்ன் வச்சுக்கிட்டு எல்லாரையும் அடிக்கிறது இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அதில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், நாங்கள் வந்து மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்டு தோழர்கள் வந்து வாக்கிங் போய்ட்டுருக்காங்க. லைட்டாக நடந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் நிழலாக தான் இருக்கும். அங்கே வந்து மரங்கள் நல்லா இருக்கிற பகுதியில் போயிட்டுருக்காங்க. நான் வந்து பாத்ரூம் போய்ட்டு வரும்போது எல்லாரையும் வந்து ஒரு ஏட்டு மாரியப்பன்ற ஏட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே போங்க அப்படின்னு விரட்டுறாரு. உடனே நான் வந்து அப்போ நம்ம தோழர்கள்லாம் வந்து உள்ளே வராங்க. நான் அப்போ வந்தோன்னா கேட்குறேன், எதுக்கு உள்ளே போக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா ஏற்கனவே அது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இன்னொருத்தர் சொல்லி நான் வந்து கடுமையான சண்டை போட்டு பகலில் வந்து நீங்கள் லாக்கப் பண்ணக்கூடாது, காலையில் 6 மணிலேருந்து திறந்து 6 மணிக்கு தான் லாக்கப் பண்ணணுன்ட்டு சண்டை போட்டு பிரச்சனையாகுது. அப்போ இப்போது வந்து இவர் வந்து சொன்னோன்னா அவர் என்ன பண்ணுறார், உடனே தபதபன்னு சத்தம் போட்டு என்ன மரியாதை இல்லாமல் பேசிட்டேன், எல்லோரும் எதுக்கு கேள்வி கேட்குறேன் அதாவுன்னு சொல்லி உடனே ஃபோனில் வந்து இது பண்ணி உடனே ஃபோன் பண்ணி ஸ்ட்ராங் டீமை வாங்க, என்னை வந்து மோசமாக இது பண்ணிட்டான், என்ன போடா வாடான்னு சொல்கிறான். பயங்கர பொய் வேறு.
நான் என்ன எதுக்கு போக சொல்கிறீங்கன்ற ஒரே வார்த்தை தான் கேட்டேன். எதுக்கு உள்ளே போக சொல்கிறீங்க? ஏன்னா மத்தியானம் 1 மணிக்கு உள்ளே போக சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது, சட்டம் எந்த சட்டமும் கிடையாது. அப்போ அது வந்து பிரச்சனையாகுது. பிரச்சனையான உடனே ஸ்ட்ராங் டீமை வந்து இவங்க கூப்பிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. ஸ்ட்ராங் டீம் வராங்க. அவங்களையும் வந்து இவர் வந்து பேச விடாமல் நடவடிக்கை எடுக்கணுன்ற ஒரு தன்மையிலேயே வந்து பண்ணுறாங்க. அவங்களுக்கே பிரச்சனையாகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ கட்டாயம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் எங்களை 5 மணி வரைக்கும் டவரில் என்னைய ரவி என்ற இதே வடக்கில் இருக்கிற தோழர் 2 பேரையும் வச்சுருந்து விடுறாங்க. பின்னாடி அதே மாதிரி அப்போ என்ன பண்ணுறாருன்னா, பின்னாடி என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒரு நாள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லாக்அப் பண்ண அப்படின்னு காலையில் சொல்கிறாங்க. ஏற்கனவே இது அரசியல் புரசலாக விஷயங்கள் வந்து இருந்துகிட்ருக்குது. சிறையெல்லாம் லாக்அப் பண்ண போகிறாங்களா அப்படின்ற கருத்து வந்து எல்லா இடத்துலையும் பரவின்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது டக்குன்னு ஒரு நாள் வந்து சிறையெல்லாம் எல்லாம் லாக்அப் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்கள் வெளில காலையெல்லாம் போகக்கூடாது, அந்த இது ஒட்டி இருக்குது, அது பிறகு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து ஒட்டுறாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு 2 பிளாக் மட்டும் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வெளியில் வரலாம். வெளியில் வந்து அவங்களுடைய தேவைகளை குளிக்கிறது, வேறு அன்றாட வேலைகள், ரெஸ்ட் ரூம் போகிறது, இதெல்லாம் முடிச்சிக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா எல்லா சிறைவாசிகளும் வெளியில் வந்துடுறாங்க. உள்ளே போக முடியாது, படி எடுக்க முடியாதுன்னு 5ஆம் பிளாக்கில் பிரச்சனை பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், சரின்னு சொல்லிட்டு நான் வந்து வேறு எங்கேயோ போகிறேன், வெளியில் பின்னாடி இருக்கிறேன், பின்னாடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், எல்லாம் கும்பலாகிறாங்க. வந்தோன்னு சொல்கிறாங்க, தோழர் இது போல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நாம் சரி எல்லோரும் பண்ணுறாங்களே, நாம் வந்து இப்போ வந்து எதுவும் கேட்க தேவையில்ல, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்குறோம். அப்போது சிறைவாசிகளுக்குள்ளே சில பிரச்சனை வருது. இவங்களுக்குள்ள ஆடலி வந்து முரண்பாடு வருது, ஆடலிகள் அடிக்க போகிறாங்க. அப்போ நான் எல்லாரையும் தடுத்து நிறுத்தி நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, இப்போ நம்மளுக்கு தேவை லாக்அப் விஷயந்தான் அப்படின்னு பேசுகிறோம். அப்போ இந்த விஷயத்தில் அப்போ வந்து பேசின லீட் பண்ண ஆள் வந்து பேர் வந்து மாடு சரத்துன்னு பேர். மாடு சரத்துன்னு பேர். இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சமயம் விட்டுடுறாங்க. டெப்டி வராரு, டெப்டி வந்து பேசிவிட்டு போயிடுறாங்க. போயிட்டு 1 வாரம் விட்டுடுறாங்க அந்த பிளாக்கை. ஆனால் மற்ற பிளாக்கை மூடி தான் வைக்கிறாங்க. அந்த பிளாக்கை மட்டும் எங்கள் பிளாக்கை மட்டும் விட்டு 1 வாரம் கழிச்சு மூடி சூப்பரண்டே வரார். சூப்பரண்டு வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, சூப்பரண்டு எங்ககிட்ட, அவர் பேர் கிருஷ்ணகுமார்னு பேர், புதுசாக வந்திருக்காரு. ஏடிஜிபி ஆர்டர் போட்டார், எல்லா சிறையும் மூடி வச்சுருக்கு, பகலில் இனிமேல் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பிளாக்லேயும் டிவி போட சொல்லிட்டாங்க. அதனால் டிவி வந்து பார்த்துக்கிட்டு இருங்க, உங்களுக்கு தேவையானவங்க வந்து மனு இதெல்லாம் வரவங்க மட்டும் வெளியில் போய்ட்டு வாங்க, மற்ற எதுனா வந்து தேவைகள் இருந்ததுன்னா ரெஸ்ட் ரூம் அதெல்லாம் இருந்ததுன்னா கேளுங்க போடுவாங்க, நாங்கள் வெறும் அடிதண்டா மட்டும் போட்டு போகிறோம் அப்படி தான் வந்து அவங்க சொல்லிட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு. அப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, இது ஏடிஜிபி சொன்னாங்கன்னு சொன்னால், அப்போ இந்த நிர்வாகத்தோடு நாம் வந்து இது வந்து மோத வேண்டிய அவசியம் இல்லை, நாம் ஏடிஜிபி வந்து இது பண்ணணும், ஏடிஜிபிக்கு வந்து எதிராக இந்த விஷயத்தை கொண்டு போகணுன்னு அப்போ நாம் சொல்கிறோம். சொல்லி அது வந்து இதுவாகுது. அப்புறம் வந்து வேறு பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இது போல் லாக்கப்பு அந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு வேறு சில மருத்துவ பிரச்சனைகள் இப்படிலாம் டைவர்ட் ஆகிட்டே வந்தது. அப்புறம் கடைசியில் வந்து அந்த மாடு சரத்தை வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 4-5 நாள் கழிச்சு அவர் ஃபோன் பேசுறதுக்காக நிற்கிறாரு. அவர் அதே மாரியப்பன் வந்து ஏட்டு வந்து உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு போகணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்டோன்னு என்ன கேட்குறியா அப்படின்னு சொல்லி உடனே சத்தம் போட்டு போய் ஒரு 2 இவங்களை வார்டங்களை கூப்பிட்டு வர்றாரு. ஏட்டு வார்டங்களை கூப்பிட்டு வந்து இவன் வந்து என்னை வந்து இது பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லி உடனே அங்கேயே அடித்து இழுத்துட்டு போய் வெளியில் அதுக்குள்ளே ஸ்ட்ராங் டீம் சேர்ந்துக்கிட்டு ஒரு 7 பேர் அடின்னு அடித்து கையெல்லாம் உடச்சி அப்படியே கையெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சு அப்படியே வந்து எடுத்துகிட்டு போய் அவனை வந்து தனி செல்லில் அடித்து அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டை ஏதோ கொடுத்துட்டாங்க. கேஸை போட்டு பனிஷ்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நடந்தது. இந்த மாரியப்பன்றவர் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அவருக்கு லீவே கொடுக்க மாட்டுறாங்க, அந்த வெறுப்பு இங்கே காட்டுறாருன்னு அவரை ஆதரிக்கிறவங்க சொல்கிறாங்க. அவரை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு விடுமுறையே கொடுக்குதில்ல, அந்த வெறுப்பை வந்து இங்கே காட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே உண்மையிலே என்ன நிலைமைட்டா,
இந்த எங்களுடைய 5ஆம் பிளாக்கே ஒரு சிறைக்கான ஸ்ட்ரென்த் இருக்குது. 600லேருந்து 800. வெளியில் வந்து இதை விட சிறைகள், மத்திய சிறைகளே இந்த ஸ்ட்ரென்த்துக்கு இல்லைனா இது கீழே தான் இருக்குது. அந்த ஒவ்வொரு சென்ட்ரல் ஜெயிலையும் பார்த்தீங்கன்னா அங்கே சூப்ரண்டு, அடிஷ்னலு, ஜெயிலரு எல்லாம் இருப்பாங்க. அந்த 600 பேருக்கு. இந்த 600 பேருக்கு என்னன்னா ஒரே ஒரு ஏட்டு. அந்த ஏட்டு தான் டியூட்டி. அப்போ இந்த ஏட்டு தான் எல்லா வேலையும் பார்க்கணும். ரேர் கார்டு கிடையாது. ரேர் கார்டுனால் அதாவது கட்டாயம் எனக்கு தெரிஞ்சு சிறையில் எப்பவுமே ரேர் கார்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் ரேர் கார்டு இல்லாமல் முதல் முறையாக அந்த சிறையை தான் பார்க்குறேன். ரேர் கார்டே கிடையாது. கேட்டுக்கு ஆள் கிடையாது. எல்லாமே ஆடலிங்க தான். எல்லாமே சிறைவாசிகளை வச்சுக்கிட்டு இந்த இவங்களை வச்சுட்டு ஓட்டுறாங்க. இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனால் கேட்டால் என்ன சொல்லிட்டாங்கன்னா 3 மாதம் வேலை செஞ்சால் சம்பளம். அப்படி மீறி கொஞ்சம் பேர் சிலர் வாங்குறாங்க. அவங்க எவ்வளோ வாங்குறாங்கன்னா 100 ரூபா வாங்குறாங்க. இவங்க கணக்கு காட்டுறது எவ்வளோன்னு சொன்னால் 400 சில்லற ரூபா என்னவோ வந்து கணக்கு காட்டுறாங்க அவங்க ஒரு நாள் சம்பளத்துக்கு. அப்போ சிலருக்கு மட்டுமே 100 ரூபா ஒரு நாளைக்கு போட்டு மாதத்துக்கு 3000 ரூபா சிலருக்கு மட்டுமே, ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சிலருக்கு மட்டுமே தராங்களே தவிர மற்றவங்களுக்கு சம்பளம் தரதில்ல. ஆனால் ஆடலிங்க தான் முழுக்க முழுக்க சிறையே நடத்துகிறாங்க. ஆடலிங்க வந்து போய் அவங்க லாக்கப் ஆகிறதுக்கு நைட்டு 11 ஆகுது. இந்தியாவிலே இது போல் சிறை இருக்குமான்னு தெரியல. 6 மணிக்கு மேலே யாரும் வந்து இருக்க மாட்டாங்க. லாக்கப் ஆனோடனே எல்லோரையும் அடைச்சிடுவாங்க. கான்விக்ட் வார்டருங்க இருப்பாங்க. கான்விக்ட் வார்டருங்க சிறையிலே ஆயுள் தண்டனை பெற்றவங்களாம் கான்விக்ட் வார்டருக்கெலாம் மாற்றுவாங்க. அவங்க பேரே கான்விக்ட் வார்டர். அவங்க வந்து இருப்பாங்க. நைட் டியூட்டியே பார்ப்பாங்க. அவங்களுடைய பிளாக்கே திறந்து தான் இருக்கும். எப்போவுமே 24 மணி நேரம் அவங்க பிளாக்கே திறந்து தான் இருக்கும். ஆனால் வேறு எந்த இதுவும் இல்லை. ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது. அப்போ சிறையே முழுக்க இவங்க தான் நடத்துகிறாங்க. அப்போ முழுக்க முழுக்க இந்த ஆடலியில் சுரண்டி இதுக்கான அனைத்து செலவுகளையும் இவங்க கணக்கு காட்டாங்க. பொய்யாக கணக்கு காட்டிட்டு வந்துருக்கிறாங்க. அப்போ அந்தவுடைய பலு கூட இந்த வார்டருங்க இவங்களுக்கு இருக்குது. ஓவர் டென்ஷனு, சமாளிக்க முடியல, அவங்கள திட்டுறது. ஏன்னா வந்து அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் வந்து மனுவை வந்து கூப்பிடுறது, இதெல்லாம் வந்து பிரச்சனையாகுது. இதனுடைய விளைவு வந்து என்ன ஆகுதுன்னா அது சிறைவாசிகளுக்கும் வார்டர்களுக்குமான பிரச்சனையாகவே எப்போவுமே போய்ஞ்சிட்டு இருக்குது. இவங்களுக்கு சில வார்டர் பிடிக்காது, சிலருக்கு வேறு வார்டர் பிடிக்காது. ஏன்னா யார் யார் வந்து சண்டை போட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கான சச்சரவுகளை ஈடுபடுறாங்களோ அந்த இதுவான இருக்குது. அப்போ இந்த விஷயங்கள் தீர்க்கப்படுது. ரெக்ரூட்மெண்ட்டே இல்லை. எல்லா அரசு நிர்வாகங்கள் போலவே ரெக்ரூட்மெண்ட் இல்லை, அலாட்மெண்ட் இல்லை. ஆனால் வந்து நிறைய சிக்கல்கள் வந்து நடந்துகிட்ருக்குது. ஒரு சிறைக்குள்ளே வெளியில் வந்து குற்றவாளிகள் வந்து தப்பு செஞ்சவங்க உள்ளே வந்து போடுறாங்க சொன்னால் சமூகத்தை விட அதிகமான பிரச்சனைகளை கொண்டதான் சிறை இருக்குது. சமூகத்தை விட அதிக சிக்கல்களை கொண்டதான் சிறை இருக்குது. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய, அதுவும் ப்ரிசன் 2, புழல் ப்ரிசன் 2 மோசமாக இருக்குது. இந்த அளவுக்கு மற்ற அந்த சிறைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் தண்டனை சிறைவாசியும் இருக்கிறாங்க. தண்டனை சிறைவாசியும் விசாரணை சிறைவாசியும் இருக்கிறாங்க. அதனால் சிறை வந்து விசாரணை சிறைவாசிகளை கூட அங்கெல்லாம் கொஞ்சம் மோசமாக நடத்தப்படலாம். ஆனால் சிறையே ஒட்டு மொத்தமாக வந்து இப்படி இருக்கிறதுக்கு தண்டனை சிறைவாசியும் அனுமதிக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் வந்து சில சிக்கல்களாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வீடியோ கோர்ட். இப்போ வீடியோ கோர்ட்டு வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ கோர்ட்டு முழுக்க முழுக்க சட்டவிரோதம். நாம் இது கொண்டு வரும்போதே கடுமையாக எதிர்த்தோம். இப்போ இந்த வீடியோ கோர்ட்டு எந்த அளவுக்கு போகுதுன்னா வெளியிலே கொண்டு போகிறதில்ல. வெளியிலே எஸ்கார்டு பிரச்சனையை காட்டி கொண்டு போகிறதே கிடையாது. எஸ்கார்டுங்க எப்போவும் இந்த மந்திரிமார்களுக்கும் இவங்களுக்கும் வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அப்படின்னு இவங்க காரணத்தை சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா சிறைக்குள்ளே வீடியோ கோர்ட்டில் வச்சு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறாங்க, விட்னஸை விசாரிக்கிறாங்க. அது எவ்வளோ கொடூரமானது. எதனா ஒரு பிரச்சனைன்னா வக்கீல்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. அதில் வக்கீல்கிட்ட கலந்து பேசி இன்றைக்கி இதை சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள், இல்லை வக்கீல் எதனா சந்தேகம் தான் கேட்குறதுக்கு எந்த வித வாய்ப்பும் இல்லாமல் மிக கொடூரமாக இந்த வீடியோ கோர்ட்டு போயிட்டுருக்கு. ஜட்ஜிங்களுடைய தவறு கேட்டால் உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கோர்ட்டுக்கே கூடாமல் வீடியோ கோர்ட்டு போட்டுடுறாங்க. அப்போ இந்த வீடியோ கோர்ட்டுன்றது முதல்ல ஒழிக்கப்பட வேண்டியிருக்கு. இன்னொன்று அந்த
எஸ்கார்டுக்கான இதுவும் வந்து செலவும் வந்து பிரச்சனை தான் வந்து இருக்குது. அப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, நம்மளுடைய மாற்றம் என்ன சொல்கிறோன்னா, இந்த மத்திய சிறைகள் இல்லாமல் இந்த விசாரணை சிறைவாசிகளை அந்தந்த ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றங்களை உருவாக்கி அந்த மாவட்ட நீதிமன்றங்களை ஒட்டியே இந்த சிறைகள் மாவட்ட சிறைகள் கட்டப்படணும். அந்த சிறையிலேருந்து நேரடியாகவே வந்து அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு பாதுகாப்போடு அந்த இது வந்து ஒருங்கிணைந்து கட்டப்படணும். அப்போ அவங்க வந்து உள்ளேருந்து வரும்போது அவங்க தங்களுடைய உறவினர்கள் குடும்ப நண்பர்களை பார்ப்பதற்கும் வக்கீலை பார்ப்பதற்குமான மனுவை நேர்காணல் பண்ணுற மாதிரி அதுக்கான ஏற்பாடோடு கட்டப்படணும். அப்போது ஒன்று பாதுகாப்பு பிரச்சனையும் இதில் வந்து இதுவாகுது, இன்னொன்று சிறைவாசிகளுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்படுது, மூணாவது கோடிக்கணக்கான செலவு வந்து மிச்சமாகும், எஸ்கார்டு செலவு வந்து மிச்சமாகும். அப்போது இது ஒருங்கிணைந்த அதாவது சிறை மாவட்ட இது வந்து ஒருங்கிணைந்து கட்டப்படணும். அதிலேருந்து நேரடியாக வர மாதிரி அதே போல் அவங்களுக்கு மனுவும் அங்கே வந்து காட்டப்படணும். அந்த வாய்தாக்கு அவங்க மனுன்னா அவங்க உறவினர்கள் அவங்களெலாம் பார்க்குறது, அந்த வழக்கறிஞரை பார்க்குறதுன்றதெல்லாம் வந்து ஏன்னா அந்த வழக்கை பற்றி அவங்களோட விவாதிக்கிறதுக்கு மற்ற விஷயங்களை விவாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அளிக்கப்படணும், அந்த ஜனநாயக உரிமைகள் அளிக்கப்படணும். அப்படி மாற்றப்படும் போது நிறைய பிரச்சனைகள் அதில் வந்து அந்த 3 விதமான விஷயங்கள் தீர்க்கப்படும்ன்றது எங்களுடைய கருத்து. இங்கே உடனடியாக முதல்ல வந்து இங்கே செய்ய வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், புழல் 2ல் உடனடியாக நீதித்துறையோ அரசோ வந்து தலையிட்டு அங்கே வந்து சுகாதாரத்தையும் உணவையும் மருத்துவத்தையும் ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்குது உடனடியாக. ஏன்னா அந்த தோல் வியாதின்றது வந்து கடுமையாக 90% மேலே இருக்குது. வெளியில் போனவங்களுக்கு வந்து சரியாக வந்து க்யூர் ஆக மாட்டுது, அந்த அளவுக்கு சிக்கல் வந்து நிறையா இருக்குது. அப்போ அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஸ்ட்ரென்த் இருக்குது, அவ்வளோ பேர் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, மாவட்ட சிறைகளை கட்டுறதன் மூலம் இந்த ஸ்ட்ரென்த்தை குறைக்கணும் முதல்ல. அப்புறம் தனியாக வந்து அதை வைக்கக்கூடாது, தனியாக விசாரணை சிறை இருக்கக்கூடாது. நான் வந்து நீதிமன்றத்தோடு சேர்ந்து ஒருங்கிணைந்து கட்டணுன்ற சொல்கிற இடத்துல கூட தண்டனை சிறைவாசிகள் இருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு 100 பேர் அவங்க நிர்வாகம் பண்ணுறதுக்கான 100 பேர் இருக்கணும். ஒரு சிறையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தண்டனை சிறைவாசிகள் 50லேருந்து 100 பேர் இருந்து அவங்க கட்டுப்பாட்டிலேருந்து அவங்க மூலிமா நீங்கள் வந்து இது பண்ணலாம். அவங்களுக்கு சம்பளம் போட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு சம்பளம் கரெக்டாக கொடுத்து அவங்க மூலிமா நிர்வாகம் நடந்தால் பிரச்சனை இருக்காது. அப்போ இந்த விசாரணை சிறைவாசிகளை வச்சு செய்யுதுன்றது தப்பு. இங்கேயும் வந்து கொண்டு வரணும். அந்த கிச்சனுக்கு முக்கியமாக சமைக்க தெரிந்தவர்கள் நிரந்தரமாக சம்பளம் போட்டு அதே போல் அங்கே இருக்கிற நிர்வாகம் முழுக்க தண்டனை சிறைவாசிகளுக்கு கொண்டு வரணும். அதாவது 5 வருஷத்துக்குள்ள தண்டனை இருக்கிறவங்களாம் அந்த போல் இதில் வந்து புழல் 2 போன்ற விசாரணை சிறைகளில் போடலாம். போட்டு வந்து அவங்கள வச்சு அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒழுங்காகிறது வந்து ரொம்ப முக்கியம். இதில் இன்னொன்று வந்து சமீபத்தில் நீதிபதி ரமேஷ் இவங்கெல்லாம் போயிட்டு வந்து நல்லா சுத்தமாக இருக்குது, உணவெல்லாம் சூப்பராகுது அப்படின்னாங்க. அதெல்லாம் வந்து ஒரு கண் துடைப்பு. என்ன விஷயம்னா, இந்த தெருவில் எப்போவுமே பெருக்கிடுவாங்க, சிறைக்குள்ளே இருக்கிற தெருவில் பெருக்கிடுவாங்க. ஏன்னா ஒரு பீடி கொடுத்தா பெருக்கிடுவானுங்க பசங்க. ஒரு பீடி அவங்களுக்கு கொடுத்தா போதும் ஒரு நாளைக்கு, அவனுங்க பெருக்கிடுவானுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ளே என்னன்றது தான் பிரச்சனை. உள்ளே இருக்கிற விஷயங்கள், உண்மையான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அன்றைக்கி ரமேஷ் வரும்போது லாக்கப் பண்ணி வச்சுக்கிறாங்க எங்களை, நாங்கள் உள்ளே இருக்கிறோம். அவர் வந்து நீதிபதிகள் 2 பேரும் வந்து போயிருக்காங்க, எங்கள் பிளாக்லேயே 5ஆம் பிளாக்லேயே வந்து போயிருக்கிறாங்க. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த தண்ணி வந்து சாக்கடை மாதிரி டேங்கிலேருந்து ஓடிட்டு இருக்குது, அதை மட்டும் ஏதோ சொல்லிக்கிறாங்க. அதுக்கான வேலை பின்னாடி கொஞ்சம் நடக்கிறதுக்கான வேலை நடந்தது, அவ்வளோதான். மற்றபடி அவங்க லெட்டினுக்குள்ளே போய் பார்த்துருக்க முடியாது. 1ஆம் பிளாக்கு 5ஆம் பிளாக்கு லெட்டின்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னா அவங்க பார்த்தே இருக்க முடியாது. அதே போல் உணவு வந்து அவங்களுக்கு எந்த உணவு கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஏ கிளாஸ் உணவு கொடுத்தாங்களா, எந்த உணவு கொடுத்தாங்கன்றதுலாம் தெரியாது. அதை சாப்பிட்டு கூட அவங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. ஏன் சொன்னால் சிறை வந்து என்ன வேணால் செய்வாங்க. ஒன்றில் வந்து முன்னே சிறைக்குள்ளே வந்து முதல்லலாம் மூத்திர சட்டி இருந்தது. அந்த மூத்திர சட்டிலாம் எடுத்து போராடி எல்லா சிறைகள்லேயும் வந்து லெட்டின்லாம் வந்து டாய்லெட்லாம் கட்டி விட்டாங்க. அப்போ சேலத்தில் வந்து செல்லுங்க தான் இருந்தது. அதில் தான் வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப நாள் மூத்திர சட்டி வச்சுருந்தாங்க, 90கள் வரைக்கும். அப்போ 90களில் ரவீந்திரன்லாம் வந்து கைதாகி உள்ளே போகும்போது
அவங்க அதை எதிர்த்து போராடினாங்க. மூத்த சட்டியை தூக்கி உடைச்சி நிறையா வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹைகோர்ட்டுக்கு ஒரு பெட்டிஷனும் போட்டுடுறாங்க சிறையிலேருந்து. இதன் விளைவு என்ன ஆகுதுன்னா, அங்கே உயர்மட்ட நீதிபதிகள் குழு சேலம் ஜெயிலுக்கு வராங்க. வந்துட்டோன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரவீந்திரா இந்த பெட்டிஷன் போட்டவங்களாம் எடுத்துன்னு போயிட்டு அந்த சிறையிலே கடைசியில் ஒரு குடன் மாதிரி இருக்கும், அதில் போட்டு அடிச்சிடுறாங்க. அப்போ இவங்க வந்து சிறைக்குள்ளே வராங்க. யார் பெட்டிஷன் போட்டால் வேறு ஆளை எடுத்துகிட்டு வந்து இவங்க வந்து காட்டுறாங்க, இவங்க தான் பெட்டிஷன் போட்டாங்கன்ட்டு. அவங்க அங்கேருந்து கத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், அதுக்கப்புறம் மனுவில் வந்து வக்கீல் மூலமாக நம்ம ஹைகோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உத்தரவு போட்டாங்க, உடனடியாக இது வந்து டாய்லெட்டு எல்லாம் செல்லில் கட்டணுன்னு. அதுக்கப்புறம் தான் சேலம் சைடில் டாய்லெட்லாம் வந்தது. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு முன்னாடி போராட்டங்கள் இருந்தது. அப்போ வந்து தொடர்ச்சியாக முதல்ல சிபிஐ, சிபிஎம் வந்து செல்லெல்லாம் கட்டு பாப்பா உபநாத் எம்எல்ஏ வந்து சிறை விஷயங்களை கவனிச்சிக்கிட்டே இருந்தாங்க ஒரு காலத்தில். அதே போல் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து இருந்தோம், எங்கள் தலைமுறைகள் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சின்னு சொன்னால், இவங்க அந்த எஸ்ஓசி தொடங்கி வச்ச அந்த மாக்காயக்கா தொடங்கி வச்சது இல்லை, காலையில் அரெஸ்ட்டு, சாயங்காலம் வெளில வர்றது. இதை கருணாநிதி ரொம்ப புத்திசாலித்தனமாக கையாண்டார். இவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, சத்தம் போட்டு போயிடாங்க, ஒன்று அனுமதி கொடு, இல்லைனா காலையில் பிடிச்சி சாயங்காலம் விட்டுரு அப்படின்னு சொன்னார். ஜெயலலிதாவும் முதல் கட்டத்தை வந்த பிரச்சனையில் புரிஞ்சுட்டு 2வது கட்டத்தில் இதே அணுகுமுறையெல்லாம் கையாண்டாங்க. இதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, அரசியல் சிறைவாசிகளே சிறைக்கே போகிறதில்லை, அரசியல் கைதிகளை. இவங்க வீரியமிக்க போராட்டங்களையும் இவங்க நடத்துறது கிடையாது. இதனுடைய விளைவு அரசியல் இது வந்து அங்கே தெரியுது கிடையாது. அந்த மாற்றங்கள் அங்கே வந்து மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து செய்யறதுக்கான இது வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு மிகப்பெரிய இடைவெளி வந்து இருக்குது. இது அப்போது இந்த சமூகத்தில் எந்த மாற்றங்களும் செய்யாத இந்த அரசியல் சக்தியினுடைய விளைவு இவங்களுடைய வீரியமற்ற செயல்பாடு சிறைக்கு வந்து இல்லாமல் போகுது. இவங்க வீரியமற்ற செயல்பாடு இவங்க சிறைக்கு போக வேண்டிய தேவையை உருவாக்கலைன்னும் போது அங்கே வந்து சிறையில் வந்து என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அங்கே இருக்கிற சிறைவாசிகளே வேறையாக இருக்கிறான், அங்கே எல்லாமே வேறையாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இந்த சிக்கலாகவும் இருக்குது. ஒரு சமூகத்தில் ஒரு முன்னோக்கிய சக்திகளுடைய மாற்றம் வந்து கொண்டு வரதுக்கான தேவை வந்து அங்கே இருக்குது, ஆனால் அங்கே வந்து இல்லை. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப நாளாக கேட்டுனுக்கிற ஒரு முக்கியமான சீர்திருத்தம் என்னன்னு சொன்னால், இந்த சிறைத்துறைக்கு ஏடிஜிபி ஐபிஎஸ்ஸை வந்து தலைமை இதுவாக போடுறாங்க, டைரக்டராக போடுறாங்க. அவர் கீழே இந்த இவங்க வந்து சிறைத்துறையை சேர்ந்தவங்க டிஐஜியாக போடுறாங்க. இது வந்து சிக்கல். அப்போ இந்த ஐபிஎஸ்னுடைய மனப்பான்மை இருக்குது இல்லையா, அந்த போலீஸ் மனப்பான்மை அது எப்போவுமே மக்கள் விரோத மனப்பான்மை. அது பிரிட்டிஷ்னால் உருவாக்கப்பட்டது. இன்னும் அந்த பிரிட்டிஷ் தன்மையில் தான் அதிகார வர்க்கமே இருக்குது. அதில் காவல்துறை மிக மோசமான ஒரு மக்கள் விரோத தன்மையில் இருக்கிறதுனால ஒரு ஜனநாயக பண்புகள் வந்து வளர்த்தெடுக்கப்படல. மேலை நாடுகளில் வந்து ஜனநாயக பண்புகள் மேலும் மேலும் வளர்த்துட்டு போகிறான். நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகளில் கூட உரிமைகள் இதை விட அதிகமாக இருக்குங்க. நம்ம சுற்றி இருக்கிற நாடுகளில் கூட, பாகிஸ்தானில் இருக்கிற உரிமை கூட நமக்கு கிடையாதுங்க சிறைகளில். தமிழ்நாட்டு சிறை ரொம்ப மோசமான இருக்கிற சிறைகள்லேயே உரிமைகள் ரொம்ப மோசமாகவும் அந்த பராமரிப்பு முறைகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது தமிழ்நாடு தான். இந்த அளவுக்கு மற்ற மாநில வடக்கு சிறைகள் இருக்கிறதா தெரியல. அப்போ இது வந்து இவங்க முதல்ல மாற்றணும். மாற்றிட்டு அதே போல் இன்னொன்று சிறைக்குள்ளே கூட பிரச்சனை வந்துருக்கு. என்ன பிரச்சனை வந்துருக்குதுன்னா, முன்னெல்லாம் எப்படின்னா 2 பேர் வந்து மேல் மட்டத்துக்கு அதிகாரிகளாக வருவாங்க. ஒன்று கீழே இருந்து வார்டருங்க, அவங்கெல்லாம் வந்து ப்ரொமோஷனில் அப்படியே வந்து ஏட்டு இது அப்படின்னு வருவாங்க. இன்னும் ஒரு இவங்க வந்து இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர், அதாவது எஸ்ஐ போல், அது எஸ்ஐ ஜூனியர் அசிஸ்டன்ட் போல் அவங்க வந்து பரீட்சை குரூப் தேர்வு எழுதிட்டு அதில் வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஆகி அதுலேருந்து ப்ரொமோஷன் ஆகி சூப்பரண்டு டிஐஜி வரைக்கும் வருவாங்க. இது வந்து நடுவில் என்ன மாறிச்சுன்னா, நாங்கள் பொடாவில் இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு ஒரு செட்டு வருது. என்ன செட்டுன்னா, அவங்க டைரெக்டாக ஜெயிலர் இதை எழுதி ஐபிஎஸ் மாதிரி எழுதி ஜெயிலர் போஸ்ட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த ஜெயிலர் போஸ்ட்டுக்கு வந்தவங்க தான் அடுத்தடுத்து
அடிஷ்னல் சூப்ரண்ட்டு டிஐஜின்னு மாறி இன்றைக்கி முழுக்க ஆக்கிரமிச்சுன்னுக்கிறவங்க அவங்க தான். இன்றைக்கி தமிழ்நாட்டு சிறையை முழுக்க சீர்குலைச்சது இவங்க தான், இந்த டீம் தான். இவங்களுக்கு பெரிய அனுபவம்லாம் கிடையாது. இந்த கீழ்மட்டந்து வரவங்களுக்கு நிறைய அனுபவம் உண்டு. அவங்க மனிதர்களோடு நிறைய உறவாடி நிறைய இது இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு அது புரியாது. இந்த மேலேருந்து இவங்க வரவங்க இருக்காங்க, இது ரொம்ப சிக்கலான இது. அப்போ என்ன செய்ய வேண்டியதுக்குன்னா, ஒன்று அந்த ஐபிஎஸ்ஸை தூக்க வேண்டியிருக்கு, போலீஸ் வரக்கூடாது. ரெண்டாவது, ஜெயிலருக்கான இதை வச்சு ஜெயிலருக்கு எடுக்கிற போஸ்டிங் இருக்கக்கூடாது, அது தேவையில்லை. பழைய முறையில் அசிஸ்டன்ட் ஜெயிலேருந்து எடுக்கணும். 50% அசிஸ்டன்ட் ஜெயிலேருந்து வரக்கூடியவங்களும் உயரதிகாரிகளா, 50% வார்டன்லேருந்து வரவங்களையும் மாற்றணும். இது எல்லாத்துலேயும் போலீஸு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அது அலுவலகம் எல்லாத்துலேயும் இந்த தன்மைகள் வரணும், கீழேருந்து வரணும். அனுபவங்கள் ரொம்ப அவசியம். மக்களோட உறவாடுறதில் நாளாக உங்களுக்கு ஒரு முதிர்ச்சி வரும், அது ரொம்ப முக்கியம். அது இவங்களுக்கு மேலேருந்து வரக்கூடிய அதிகாரிகளுக்கு எப்படி ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு படு மக்கள் விரோதமாகவும் முட்டாள்களாகவும் இருக்கிறானுங்களோ அப்படி தான் இவங்களும் இருக்கிறாங்க. படு முட்டாள்களாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மக்கள் விரோதமாக இருக்கிறாங்க. இன்னொன்று, இவங்கெல்லாம் கொள்ளடிக்கிறது பயங்கரமாக இருக்காங்க. கொள்ளடிக்குது, முழுக்க கொள்ளடிக்குது. அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை மாற்றணும். அதை தூக்கிட்டு சிறையை மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறைத்துறையை இந்த ஐபிஎஸ் கண்ட்ரோல் இல்லாமல் மக்கள் நல்வாழ்வுத்துறையை சேர்ந்தவங்க, அப்புறம் இது மருத்துவத்திலே டாக்டரு, சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் 2 பேர் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜி ஒருத்தர் இருக்கணும். இவன் 4 பேரோட சிறையில் ப்ரொமோட் ஆகி வரக்கூடிய ஒரு அதிகாரியோ, அவங்க ஐஜி ரேங்கோ ஏதோ ஒரு ரேங்கை வச்சு இந்த 5 பேர் கொண்ட ஒரு பேனல் அவசியம். இந்த பேனல் சிறைத்துறையை நிர்வகிக்கணும். ஏன்னா இந்த பேர் சிறைத்துறை, சிறை மற்றும் சீர்திருத்தத்துறைன்னு பேர் இருக்குது. இதில் சீர்திருத்தது எதுவும் இல்லை. ஒன்று முதல்ல இவங்க சீர்திருத்த விடுங்க சிறைவாசிகளை, முதல்ல இந்த துறையை சீர்திருத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த துறையை சீர்திருத்தாமல் சமூகம் சீர்திருத்தாது. எல்லா குற்றங்களும் இங்கேருந்து தான் உருவாக்கப்படுது. இவங்களுக்கும் போலீஸுக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸு ரொம்ப சீரியஸாக இருக்குது. இவங்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் உள்ள உறவு ரொம்ப சீரியஸாக இருக்குது. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த போடுறாங்கல்ல இவ்வளோ பேரை பிடிச்சோம், அதெல்லாம் இந்த போதை கஞ்சாவை, அது முழுக்க பொய்ங்க. அவங்களாம் யாருன்னா அடிக்ஷன். அவங்க பழக்கமாகி ஒரு கட்டத்துக்கு மேலே பொருளாதார சிக்கல் வரும்போது, இல்லை பொருளாதார சிக்கல் இல்லாமல் நெருக்கமாகும் போது அந்த வியாபாரிகளுக்கு, அந்த இடையில் கீழே விற்கிற வியாபாரிக்கு, அவங்க என்ன பண்ணுவான்னா, நீ ஒரு 4 பேருக்கு விற்று கொடு, 5 பேருக்கு விற்று கொடு அப்படின்னு இவங்களை ஒரு இந்த வலைப்பின்னலுக்கு கொண்டு வரானுங்க. வலைப்பின்னலுக்கு கொண்டு வந்தோன்னா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு கணக்கு காட்டுறாங்க. அரசுக்கு மேலே ஒன்று நெருக்கடி வரும், எதிர்கட்சி பேசுவான், அவன் பேசுவான், இவன் பேசுவான்ட்டு ஒரு கணக்கு காட்டுறாங்க. கணக்கு காட்டும்போது கரெக்டாக இவங்க எல்லோரையும் பிடிக்கிறாங்க. இது போல் உருவாக்கினவங்க இருக்காங்கல்ல, நிறைய பேர் ஒரு ஆயிரக்கணக்கில் உருவாக்குறாங்க. அப்படி அது அவங்கள பிடிக்கிறாங்க. அவங்கள பிடிச்சி எடுத்துன்னு வழக்கு போடுறாங்க. இவங்க எப்போ அரெஸ்ட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வியாபாரிகிட்ட வாங்க போகும்போது தான் அரெஸ்ட் ஆகிறாங்க எல்லாருமே. அந்த வியாபாரிகிட்ட இவங்க எப்போவும் ரெகுலராக வாங்குற, அப்போது அந்த வியாபாரியோ அவனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மஃபியா கும்பலையோ, கஞ்சாக்கான மஃபியா கும்பலையோ இவங்கெல்லாம் பிடிக்கிறது கிடையாது. இவங்கெல்லாம் ஒரு பெரிய நெட்வொர்க்கில் இருக்கிறாங்க. அந்த நெட்வொர்க்கோட போலீஸ் துறை, சிறைத்துறை எல்லாமே அரசியல்வாதிகள் எல்லாமே உறவு வச்சுருக்காங்க. இதில் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி எல்லா கட்சியும் இருப்பாங்க, அதில் எல்லாருமே இருப்பாங்க. அப்போ இந்த மேலே எந்த வித இதுக்கும் உள்ளாவதில்லை. அப்போ இவங்க இவ்வளோ கீழே பிடிச்சி கொடுத்துருவாங்க, மினிஸ்டர்கிட்ட கொடுத்துருவாங்க. மினிஸ்டர் உடனே அவர் என்ன பண்ணுவார், படிப்பார். அதை இவ்வளோ பேரை பிடிச்சிருக்கிறோம், இவ்வளோ வழக்கு, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அவங்களாம் யாருன்னா குற்றவாளிகளானா கிடையவே கிடையாது. அவங்களாம் அடிஷன். அவங்க திருத்துவதற்காக அவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்ப வேண்டியவங்க. அவங்களாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிடுவாங்க. அது கிட்டத்தட்ட 90% சரியாகக்கூடியவங்க தான்.
அவ்வளோ வந்து முக்கியம். அப்போ அப்படி தான் இங்கே வந்து எல்லாருமே வந்து இந்த இதில் வந்து இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவங்க இவங்க தான், அதிகாரிகள் தான் காரணமாக இருக்காங்க. உள்ளேயே கூட ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், அது வந்து ஒரு பையனுக்கு வந்து ரெகுலராக கொடுக்க வேண்டியதை வந்து ஒருத்தன் கொடுக்கல. உடனே அவன் போட்டு கொடுத்துட்றான் இவனை. என்னான்ட்டு, இவன் வந்து பீடியை வந்து விற்கிறான், கஞ்சா விற்கிறான் அப்படின்னு சொல்லி. உடனே அவனை வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் அவங்ககிட்ட கஞ்சா பீடிலாம் மாட்டுது. அப்புறம் அவனை வந்து ஃபுல்லாக அடித்து விசாரித்தேன். என்னடான்னா, சீப் வாட்டர் வந்து எனக்கு வந்து இது பண்ணாருட்டு. அதுக்கப்புறம் அந்த சீப் வாட்டர் என்னானாரு, அதெல்லாம் இன்னும் மர்மம், என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஏன்னா சீப் வாட்டருக்கு மேலே அது மேலே மேலே போகும். அது இவங்க மேலே மட்டும் கேஸ் போட்டு இது பண்ணுறாங்க. அவன் பல நாட்களாக 700 கட்டம் 900 கட்டம் விற்றுருக்கிறான். அவன் பீடி மட்டும் 700 கட்டம் 900 கட்டம் அந்த சீப் வாட்டர் கொடுத்து தொடர்ந்து விற்றுருக்கிறான் அவன் ஒரு சில வாரங்களுக்குள்ளே. அப்போது எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க பாருங்கள். ஒரு கட்டு 3000 ரூபா எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க பாருங்கள். அது இல்லாமல் கஞ்சா வந்து எல்லாம் இப்படி தான். இவங்களுடைய உறவு இல்லாமல் எதுவுமே நடக்கிறதில்ல. எல்லா உறவும் மேலதிகாரி வரைக்கும் அதில் வந்து பங்கு இருக்கும். வெளியில் எப்படி போலீஸ் எல்லா குற்றங்களுக்கும் காரணமாக இருக்கிறாங்களோ, அப்படி தான் சிறைக்குள்ளேயும் சிறைத்துறை எல்லா குற்றங்களுக்கும் இவங்க தான், சிறை அதிகாரிகள் தான் காரணமாக இருக்காங்க. அவங்க தான் பின்னாடி இருந்து எல்லாமே செய்கிறாங்க. அது திடீர்னு வந்து அப்படியே வந்து ஒழுங்குபடுத்துகிற மாதிரி அது வந்து தாக்கங்கள் பாதிப்புகள் எல்லாமே யார் மேலே வரும்னு சொன்னால், சாதாரண சிறைவாசிகள் மேலே தான் வரும். அப்பாவிகளாக இருக்கிற சிறைவாசிகள் தான் அதை எதிர்கொள்ள முடியாது. இவங்கெல்லாம் வேறு, இவங்கெல்லாம் டீமாக வருவானுங்க. இவங்க அதாவது இவங்க எல்லாம் அவங்களுக்கு கூட்டு கலவனையாக இருக்கிறதுனால அவங்களோட சேர்ந்துப்பானுங்க, அவங்களுக்கு உதவி செய்வானுங்க, விட்டுருவானுங்க. போலீஸோடு சேர்ந்துக்கிறானுங்க, இது பண்ணுவானுங்க, மாறி அடுத்த போலீஸோடு போகிறானுங்க. இப்படியே தான் இருக்குது. ஏன்னா இங்கே காவல்துறை அவ்வளோ ஈஸியாக விட மாட்டான். ஏன்னா அவன் சேலம் சிறையில் இருக்கும்போது ஒருத்தர் மாட்டான். அந்த பையன் வந்து அவன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவன். வந்து அவனை பிடிச்சி, அவன் எந்த சாதாரணமாக படிச்சுட்டு இருந்தவன், அவனை பிடிச்சி அடித்து அவன் மேலே ஒரு திருட்டு கேஸை போட்டு அவன் எதுவும் திருடல. அதுக்கப்புறம் அவனே திருட வைக்கிறான் டிஎஸ்பி திருட வச்சு, அவனை எப்போவும் திருட வச்சு அப்பப்போ வந்து சில சமயம் மட்டும் சில வழக்குகளை போட்டு உள்ளே தள்ளுவான். கோடிக்கணக்காக அந்த டிஎஸ்பி சம்பாதிச்சிருக்கிறான். அப்போ இவங்கிட்டேருந்து தப்பிச்சு போய் அவன் வேறு ஸ்டேட்டுக்கே போயிடுறான். வேறு ஸ்டேட்டுக்கு போய் ஒரு பேக்கரி வச்சு பிழைச்சின்னுக்கிறான். எப்படியோ கண்டுபிடிச்சி 3 வருஷம் கழித்து வரான். அவன் வந்து டிஎஸ்பி திருப்பி தூக்கிட்டு வந்துடுறான். தூக்கிட்டு வந்து திருப்பி வந்து அவன் மேலே வந்து வழக்கு போட்டு திருப்பி அவனை வந்து ஒரு திருட வைக்கிறான். கோடிக்கணக்கான பொருள் அங்கே இருக்குது. அந்த பொருளை இவங்களை வச்சு திருடி அவங்களுக்கு ஒரு 35,000 ரூபா என்னமோ கொடுத்து அவனை நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்துட்டானுங்க. அவ்வளோதான். கோடிக்கணக்கான பொருளை அவங்களுக்கு வந்து இவங்க கொடுக்குறான், இவங்க திருடி கொடுக்குறாங்க. அப்போ முழுக்க வந்து இவங்க தான் வந்து குற்றங்களை உருவாக்குறவங்க, செய்கிறவங்கலாம் இவங்க தான், அதிகாரிகள் தான் எல்லா குற்றங்களையும் வந்து செய்கிறாங்க, குற்றவாளிகளை உருவாக்குறாங்க, அவங்க குற்றவாளிகளாக தொடர வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதுலேருந்து தான் அப்போ அதனால் இவர்களை சீர்திருத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் அந்த சிறைத்துறையை சீர்திருத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இது வந்து ஒரு நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து கோரிக்கைகள் வச்சுருக்கிறோம். இப்போ உடனடியாக அந்த சிறைக்கு என்ன பண்ணுறதுன்னா, ஆர்டிஐல போட்டேன், அது வேகாக வந்து ஒரு 19 வந்து பதில் வந்திருக்குது. இப்போ திருப்பி குறிப்பாக சில விஷயங்களை கேட்டு போட வேண்டிய தேவை இருக்குது. ஒன்று. இன்னொன்று, உடனடியாக அந்த சிறை மூடுறது, பகலில் கம்ப்ளீட்டாக மூடி வைக்கிறது மத்திய சிறைகளை, இதை எதிர்த்து வந்து இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு இது வந்து ரிட்டு வந்து தாக்கல் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து இப்போ நடந்துட்டுருக்கிற விஷயங்கள். அப்போ இதனுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய, அதாவது அந்த சிறையினுடைய அவலங்கள் இருக்கு இல்லையா, உடல் ஒன்றினுடைய ரெண்டினுடைய அவலங்கள் ரொம்ப சீரியஸான விஷயம். இது போல் விசாரணை சிறை தனியாக இருக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அரசியல் சக்திக்கு கூட கொஞ்சம் சிறை இது போன்ற விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து கவனம் செலுத்தி செயல்படணும். முன்ன வந்து அப்படி செயல்பட்டு இருந்தாங்க, எல்லாம் செயல்பட்டுட்டு இருந்தாங்க, சிபிஎம் உட்பட செயல்பட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி யாருமே அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அப்போது அரசியல் சக்திகள் கூட இந்த விஷயங்களை வந்து முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கணும். கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து அதுக்கான போராட்டங்கள், அடிக்கடி அதை வந்து ஆய்வு செய்வது, அடிக்கடி தெரிந்து கொள்வது,
தெரிந்துக்கிட்டு அதுக்கான போராட்டங்களையும் அவங்க உள்ளே போராடினாங்கன்னா அவங்களுக்கான ஆதரவையும் நாம் வெளியிலேருந்து தர வேண்டிய தேவை இருக்குது. அதனால் இதுக்கான போராட்டம் தொடரும். இந்த அவலங்களை வந்து இப்போ நம்ம சட்ட ரீதியாக வந்து எதிர்கொள்கிறோம். சட்ட ரீதியாக எதிர்கொண்டு அது என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கட்டம் போராட்டங்கள் தேவைன்னா போராட்டங்கள் நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு முடிச்சுக்கிறேன்.